வளரும் வலையப்பட்டி என்ற தலைப்பில் கலந்துரையாட வருகிறார்கள். அவர்களை முதலில் நான் மேடைக்கு அழைக்கிறேன். முதலாவதாக ரத்னா குழுமத்தின் தலைவர் திரு PLK பழனியப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக பிரபல நிறுவனங்களின் மனிதவள மேம்பாட்டு அதிகாரியாக பணிபுரிந்த திருமதி அம்பாள் சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக காப்ராண்டன் யூனிவர்சலினுடைய உதவி தலைவர் திரு கு நடராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக பெட்ஸ் பிலானி பல்கலைக்கழகத்தில் படித்து விளம்பரத்துறையில் புகழ்பெற்று தற்பொழுது ஐயப்பா இன்ஜினியரிங் குழுமத்தின் இயக்குநராக திகழும் திருமதி உமா மெய்யப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லோருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கம். தயவுசெய்து ஒரு சிறு விண்ணப்பம், கோரிக்கைன்னு கூட வச்சுக்கலாம். இந்த நிகழ்வு நம்மளுடைய வலையப்பட்டிற்கு வளரும் வலையப்பட்டி என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த வலையப்பட்டிற்கு நாம் பயனளித்தவாறு நாமும் வலையப்பட்டிக்கு பயனளித்து நாமளும் அதில் பயன்பெறும் வகையில் என்னென்ன செய்ய முடியும் என்பதை விரிவாக சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு ஃபோக்கஸ்டான சப்ஜெக்டு. இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் சோஷியல் ரிலேட்டடு. இது டோட்டலாக உங்களுடைய வியாபாரம் சம்மந்தப்பட்ட, ப்ரொஃபஷன் சம்மந்தப்பட்ட, இது மாதிரி உங்களுடைய டே டு டே லைஃப்பில் இருக்கிற நீங்கள் கரியரில் முன்னேறக்கூடிய விஷயங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு அரங்கம். எங்கூட 3 பேனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. நம்ம வலையப்பட்டி அப்படின்னு கொண்டு வந்தது காரணமே ஒவ்வொரு விஷயத்தையும் வலையப்பட்டியில் எப்படி முன்னேற்ற முடியும் அப்படிங்கிறத சொல்லுவதன் ஒரு முதற்கட்டமாக இந்த அரங்கம் அமையும். அதனால் எல்லோரும் இந்த நிகழ்வு 1 மணி நேரத்துக்கு நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம உணவு அருந்துதல் மட்டும்தான். ஃபோக்கஸ்டாக இருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட பேச வேண்டாம். அவங்க பேசினாலும் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லுங்கள். செல்ஃபோனை சைலண்ட் மோட்லேயே, வைப்ரேஷன் மோட்லேயே வச்சுக்கோங்க. அத்தியாவசியமாக பேச வேண்டியது வந்தால் நீங்கள் அரங்கத்தில் கொஞ்சம் ஓரமாக போய் பேசிட்டு வந்துடுங்கன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ அருமையாக வழங்கி கொண்டிருக்கும் சென்னை வாழ் வலையப்பட்டி நகரத்தார்களுக்கு என்னுடைய சார்பிலும் என்னுடைய குழுவில் உள்ள 3 பேர் சார்பிலும் மனமார்ந்த நன்றி. நிறைய சொல்லிட்டாங்க பிளான் பண்ணதை பற்றி. நான் அதெல்லாம் சொல்லி இது பண்ண சொல்ல. பட் ஒரே ஒரு விஷயம், அவங்களுடைய சிரமத்தை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். கடந்த பல மாதங்களாக எவ்வளோ தூரம் எல்லார்ட்டையும் பேசி ஒவ்வொரு இதையும் சிஸ்டமேட்டிக்காக பண்ணி, யாரோ சொன்ன மாதிரி தலைவரே தேர்ந்தெடுக்காமல் ஒரு கமிட்டியே சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார்கள். அவர்கள் உங்கள் எல்லோரு சார்பிலையும் ஒரு பலத்த கைதட்டல் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் அட்லீஸ்ட் பாதி பேருக்காவது அது IBCன்னா என்னென்னு ஒன்று தெரியும். அதாவது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் நகரத்தார்ஸ். இது வரைக்கும் 3 நடந்துருச்சு, 4 நடந்துருச்சு. இன்ஃபேக்ட் 4வது நடக்க போகுது. ஒன்று ஃபஸ்ட்டு சிங்கப்பூரில் நடந்தது, அடுத்து கோயம்புத்தூரில் நடந்துச்சு, துபாயில் நடந்துச்சு, சென்னையில் நடந்துச்சு 4வதாக, 5வதாக மலேசியாவில் நடக்க போகுது. அந்த 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 IBCN கான்ஃபரன்ஸினுடைய முதல் அடிப்படை தத்துவமே என்னென்னா, நம்ம நகரத்தார்கள் ஒரு வணிக குலம். நம்ம எல்லோரும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம். நாளடைவில் வருஷம் போக போக பல வருடங்களுக்கு, ஒரு 30 வருடங்களாக நம்ம வியாபாரத்திலிருந்து நம்ம விட்டுட்டு நாம் வேலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டோம். நான் வேலையை எதுவும் குறைச்சி சொல்லலை. பட் நம்மளுடைய ஜீனில் இருக்கிற, ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மறந்து நான் ப்ரொஃபஷ்னல் நோக்கி போயிட்டுருக்கோம். ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸ்லையும் கொண்டு வரலாங்கிறத மறந்துட்டு நம்ம மோர் செக்யூர்டாக, மோர் கம்ஃபர்ட்டாக, நம்ம 9 to 5 ஜாபு, நமக்கு செக்யூர்டான ஒரு சம்பளம் வரணும் அப்படிங்கிற மாதிரி முறையில் போயிட்டோம். நிறைய பேர் இந்த காலத்தில் வியாபாரம் பண்ணால் பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க, ஆனால் வேலை பார்த்தா பொண்ணு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அதுவும் கவர்மெண்ட் வேலை பார்த்தா பொண்ணு கொடுக்குறேங்கிறாங்க. கவர்மெண்ட் பண்ணுறதெல்லாம் தப்பு, கவர்மெண்ட் ஒழுங்காக திட்டங்கள் வகுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு மட்டும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நம்மளுடைய பண்பாட்டிலேருந்து விலகி கொண்டு இருக்கிறோம் என்ற அர்த்தம். உங்களை திருப்பி தட்டி எழுப்பி அந்த IBCNல சொன்ன மாதிரி டு ரீஇக்னைட் த பேஷன் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப் இன் நகரத்தார்ஸ். அதான் தீமே. ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை தட்டி எழுப்பி நீங்கள் திருப்பி வியாபாரத்துக்கு வாங்க,
நீங்கள் வந்து ஒருத்தருக்கு கீழே வேலை செய்யாதீங்க, நீங்கள் பல பேருக்கு வேலை கொடுங்க அப்படிங்கிற தீம் தான் அங்கேயும் சொன்னோம். இங்கேயும் அதைத்தான் இவங்க எல்லாரும் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறாங்க. எங்கள் பேனலில் 3 ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, என்ன மாடரேட்டராக இருக்க சொல்லியிருக்காங்க. அவங்கள பற்றின குறிப்பு வந்து அவங்கவுங்க பேசும்போது சொன்னால் நல்லாயிருக்கும். மேலோட்டமாக சொல்ல போனால் அவங்க மிஸ்டர் நடராஜன் குமரப்பன், அவங்க ஒரு அதான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க ஏஎம்எம் குரூப் ஆஃப் கம்பெனிஸில். உமா மெய்யப்பன், அவங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம ராஜமாணிக்கனுடைய டாக்டருங்களா. அவங்க வந்து அவங்களுடைய பல விஷயங்களை பண்ணி அனுபவம் பெற்று அவங்களுடைய சொந்த தொழிலை கவனிச்சிட்ருக்காங்க. இன்னொன்று மிஸ்ஸஸ் அம்பாள் சரவணன், அவங்களும் ஒரு அது ஐடி செக்டரில் ஹெச்ஆரை ஹெட் பண்ணுறாங்க. இவங்க 3 பேரும் அவங்களுடைய கோணத்திலிருந்து நம்ம வலையப்பட்டியை வளர வைக்க என்ன அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்போம். இவங்க 3 பேரும் ரொம்ப ஒரு அவங்கள பற்றி சொல்லணுன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படுறதா இருக்குது. காரணம், நான் இப்போ ஒரு 10 நாளாக அவங்களோட பேசிகிட்ருக்கேன் இந்த நிகழ்ச்சிக்காக. 10-15 நாளாக 3 பேரும் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் பார்த்திங்கன்னா அப்நார்மலாக இருக்குது. நம்ம சாதாரண நினைக்கிறத விட இவங்களை வந்து ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி தான் நீங்கள் அவங்க முதல் பார்க்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்பட்டிருக்கும். ஒரு ஹை போஸ்டில் நகரத்தார், வலையப்பட்டியில் இருக்க நகரத்தார் பல பேரை அவங்க லீடராக இருந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அவங்க டேலண்ட்டும் நாலேஜும் பார்க்கும்போது, அவங்க கிடச்சிருக்கிற அங்கீகாரமெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்படைய வைக்குது. அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்தானத்துலேயும் மேனேஜருங்கிறத விட லீடருங்கிற முறையில் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நான் வந்து இதை வந்து கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி மீண்டும் வந்து சம்மப் பண்ணி கொடுக்குறேன். இந்த சைமன் சினக்னு ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்டு. அவங்க பிரிட்டிஷ்காரரு. அவங்க வந்து ஒரு வியாபாரம் தொடங்குவதற்கு முன் என்ன செய்ய வேண்டும், ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஒரு ஃபஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரனர் என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக நம்ம என்ன செய்ய போகிறோம், எங்கே செய்ய போகிறோம், யாரை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்லாம் தான் கேள்வி நமக்கு எழும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதற்காக செய்யணுங்கிறதுக்கு கேள்விக்கு பதில் கிடைச்சா தான் நீங்கள் அந்த வியாபாரத்தையோ அந்த இண்டஸ்ட்ரியவோ அதையோ நீங்கள் தொடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போனால், நீங்கள் ஸ்டடி பண்ணி நீங்கள் ஒரு வியாபாரம் வலையப்பட்டியில் ஆரம்பிக்கிறீங்க. அந்த வலையப்பட்டியில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு ஏன் ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சா தான் நீங்கள் வந்து அதை துவங்கணும். இன்னொருத்தர் பண்ணியிருக்காருங்கிறதுக்காக நம்ம போனால் நம்ம ஜெயிக்க மாட்டோம். சும்மா நம்ம பிளைண்டாக கையில் பணம் வச்சுருக்கோம், யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க மருந்து கடை வைங்கன்னு, இல்லைன்னா ஒரு ஹோட்டல் வைங்கன்னு, ஒரு ரெஸ்டாரண்ட் வைங்கன்னு, இல்லை ஏதோ ஒரு விஷயம், ஒரு சூப்பர் மார்க்கெட் வைங்கன்னா தோற்றுருவோம். முதல்ல அது எதற்காக, ஏன் நீங்கள் வைக்கணும், அது மார்க்கெட் சைஸ் எப்படி இருக்குது, எத்தனை பேர் அந்த இதில் இருக்காங்க ஃபீல்டில், என்ன நீங்கள் வித்தியாசமாக செய்ய முடியுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணுங்கிறது தான் விஷயம். இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்ல போகிறாங்க. நான் கடைசியாக வந்து மீண்டும் சில விஷயங்களை மறுபடியும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறோம். ஒவ்வொருத்தங்களும் 12 நிமிஷம் குறைஞ்சது பேசுவாங்க. 12 நிமிஷம் முடிஞ்ச உடனே 3 நிமிடம் அவர்களிடம் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வியை வந்து ஒவ்வொருத்தராக கேட்கலாம். 3 நிமிஷத்துக்கு மேலே கேள்விகள் இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த நிகழ்வு முடிஞ்சு அவங்க இங்கே தான் இருப்பாங்க, அப்புறம் கேட்கலாம். இது சம்மந்தமாக இன்னும் அவங்க பேசி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவங்க சொல்கிற ஃபீல்டில், அவங்க சொல்கிற ப்ரொஃபஷனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய தொடர்பு, அவங்களுடைய அதாவது முகவரி, ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி எல்லாம் உங்கள்கிட்ட பகிரப்படும். நீங்கள் அவங்கக்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு எங்கள் எல்லார்கிட்டையுமே உங்களுக்கு தேவையான விஷயங்களை இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இங்கு பேச விளைவதற்கு திருமதி உமா மெய்யப்பன் அவர்களை அழைக்கிறேன். அவங்கள பற்றின ஒரு சிறு குறிப்பு. ராஜமாணிக்கம் செட்டியாருடைய டாக்டர் இன்லா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக இந்த ஆர்கனைசர்ஸ் ஃபேமிலியிலேருந்து வராங்க. கரண்ட்லி டைரக்டர் கமர்ஷியல்ஸ்
அட் ஐயப்பன் என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட். அவங்க ஃபேமிலி கன்சர்ன்ஸில் அவங்க டைரக்டராக இருக்காங்க. ஃபேமிலி பிஸ்னஸ் மேனுஃபேக்சரிங் ப்ரிசிஷன் அசம்பிளிஸ் ஃபார் பவர் அண்ட் டிஃபென்ஸ் செக்டர். அதுக்கு தேவையான உபகரணங்களை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், பிட்ஸ் பிலானி அலுமினி. கை தட்டணுங்க. பிட்ஸ் பிலானியில் படித்தவங்க இந்த மேடையில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க ஐசிஎஃப்ஐயில் படிச்சிருக்காங்க. இன்னும் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து ஒரு பெரிய விஷயம். பிட்ஸ் பிலானியில் படிக்கிறதே ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜான விஷயம். அவங்க பிட்ஸ் பிலானியில் படிச்சிருக்காங்க. And having trained in National Economic Council of India, New Delhi, work experience in advertising, இது FMCG, digital, taking care of MNC companies, marketing in Asia Pacific region. Now for the last 10 years in family business. நான் கேட்டேன், பிட்ஸ் பிலானியில் படித்து டெல்லியிலேருந்து இங்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் குலத்தொழிலுக்கு வந்துட்டீங்களே என்னன்னு கேட்டேன். அவங்க வந்து எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் வீட்டில் உள்ள ஜென்ஸ் எல்லாம் இன்னும் வேறு ஏரியா ஃபோக்கஸில் இருந்தாங்க. எங்களுடைய பாரம்பரியமான குடும்ப வியாபாரத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தணும்னு இஷ்டப்பட்டு அதில் கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை இங்கே வந்து ஷேர் பண்ணி எங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நான் வந்துட்டேன்னு சொன்னாங்க. பெரிய ஒரு விஷயம். எல்லாருக்கும் இந்த விஷயத்தில் இதையும் நான் சொல்லிக்கிறேன். நம்ம நிறைய பேருக்கு ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் வரும் பிள்ளைங்கள் வந்து ஃபேமிலி பிஸ்னஸை கவனிக்கிறது இல்லை. நமக்கு எல்லோருக்கும் தெரியும், நம்மளுடைய குலத்தொழில் ஆதி காலத்து தொழில் என்ன? வட்டி தொழில். வட்டி தொழில் இப்போ எத்தனை பேர் பண்ணுறோம்? காரணம் வந்து பணம் திருப்பி வராதும்போம், இல்லாட்டி பேங்க் கடன் கொடுத்துட்டான்னு சொல்லுவோம். இன்னும் வந்து நம்மளை விட குறைச்சி வட்டி கிடைக்குது, பணம் கொடுத்தா வரமாட்டேங்குது, அப்படி இப்படின்லாம் நிறைய காரணம் சொல்லுவோம். இன்றைக்கி முத்தூட் ஃபைனான்ஸ் எப்படி வந்துச்சு? நம்மகிட்டேருந்து கற்றுட்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய கேரளா கம்பெனிஸ் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்கெல்லாம் இன்றைக்கி இந்தியாவில் முன்னணி ஃபைனான்சியராக வந்துட்டாங்க. நம்ம அந்த இடத்த இழந்துட்டோம். ஏன்னா ஒன்று வியாபாரத்தை விட்டு வெளியே போயிட்டுருக்கோம், இன்னொன்று வட்டி தொழில் வந்து இனிமேல் நடத்த முடியாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். வட்டி தொழில் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து, இருத்தினுடைய நாட்டை பொறுத்து, அந்த கண்டிஷன்ஸுக்கு எந்த மாதிரி நம்ம வியாபாரம் பண்ணணுமோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா வியாபாரத்துலேயும் ஜெயிக்கலாம். எந்த வியாபாரமும் மோசமான வியாபாரம் கிடையாது அப்படிங்கிறத சொன்னோம். அவங்க வந்து டீம் ஆஃப் நேஷ்னல் எம்எஸ்எம்இ பாடி, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சிறு மற்றும் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் அவங்க பேனலில் இருக்காங்க. திங்க் டேங்க் டீம்னு சொல்கிறோம். ஐம் அ பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பிஸ்னஸ் மென்டார் அண்ட் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், ட்ரெயினர் as well. அவங்களுக்கு 2 பசங்க. அவங்க ஹஸ்பண்ட் சாஃப்ட்வேர் ட்ரெயினர். ஸோ ஐ வெல்கம் உமா மெய்யப்பன் டு ஸ்டார்ட். தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் வலையப்பட்டி. தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் சொன்னால் திருப்பி குட் ஆஃப்டர்நூன் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நான் உமா மெய்யப்பன். பிறந்தது பள்ளத்தூர், புகுந்தது வீடு வந்து வலையப்பட்டி. எனக்கு இந்த போடியம் பின்னாடி பேசுகிறது கொஞ்சம் பிடிக்காது, ஆனால் கொஞ்சம் தள்ளி நின்று பேசுகிறேன். நம்ம ஹைட் அந்த மாதிரி, அது பின்னாடி இருந்தோம்னா மறைஞ்சு போயிடுவோம். அதனால் மறையாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் தள்ளி நின்று பேசிக்கிறேன். அண்ணே சொன்னாங்க நம்ம கொஞ்சம் ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் நம்மளை பற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணனே சொல்லிட்டாங்க நான் பிட்ஸ் பிலானியில் படித்தேன் அப்படின்னு. அது எப்படி படிக்க முடிஞ்சதுன்னா, 25-30 வருஷம் முன்னாடி என்னுடைய ஆத்தா அப்பச்சி வந்து நம்பிக்கையாக நீ போ, உன்னால் முடியும் அப்படின்னு என்னை வந்து பிட்ஸ் பிலானி வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு என்னை இங்கே படிக்க வச்சு எனக்கு ஃபுல் எக்ஸ்போஷர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த என்னோடய பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. கல்யாணம் ஆகிட்டு வந்துட்டு என்னுடைய பேஷனும் சரி, நான் பார்த்துட்ருக்க வேலைக்கும் சரி, முட்டுக்கட்டை போடாமல் தடங்கல் கொடுக்காமல் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்த என்னுடைய ஹஸ்பண்ட் மெய்யப்பன், என்னுடைய மாமனார் மாமியாருக்கும் ரொம்ப நன்றி. என்னை இன்னமும் நீ பண்ணுமான்னு சொல்லிகிட்டு இருக்கிற என் குழந்தைகள் இண்டிபெண்ட்டாக இருக்கிறனால அவங்களுக்கும் நன்றி. நான் உங்கள் முன்னாடி இங்கே நின்று பேச முடியுது. ஆக்சுவலாக நான் வந்து நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு ஒரு யூனிக் காம்பினேஷன், இந்த மாதிரி காம்பினேஷன் கிடைக்கிறது ரொம்ப அரிதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 20 வருஷம் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை பார்த்து ஏஷியா பெசிஃபிக் ரீஜன், சைனா, ஆஸ்திரேலியா அவங்களோடலாம் டீல் பண்ணிவிட்டு ஜெர்மன் பாஸ் கிட்ட வேலை பார்த்துட்டு
நம்மளுடைய ஃபேக்ட்ரிக்கு இங்கே வந்து நம்ம ஃபேக்ட்ரி மக்களோடு இங்கே வேலை பார்க்கும் போது 10 வருஷமாக இப்போ ஃபேமிலி பிஸ்னஸில் இருக்கேன். அது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. சரி, இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு யோசிக்கும் போது நான் என்னென்னலாம் வெளியில் கற்றுக்கிட்டு நல்ல சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் இருக்கோ அதையெல்லாம் நம்ம கம்பெனிகளை போட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வேலைகள் பார்க்கலான்னு பண்ணேன். அப்படியே வந்து கொஞ்சம் பேஷனில் வந்து நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுப்பேன். நான் மென்டராகவும் இருக்கேன். சிறு குறு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுப்பேன். திங்க் டேங்க் டீமில் ஆல் இண்டியா லெவலில் இருக்கிறனால பாலிசி டெசிஷன் மேக்கிங்கில் ஒரு ஒரு ஓரளவுக்கு முக்கியமான இதில் இருக்கேன். அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் கொண்டு போவோம். இப்போ செல்ஃப் ரிலையன்ட் இந்தியான்னு கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூத் டெவலப்மெண்ட்டுக்கு என்னை போட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடுலேருந்து யூத் டெவலப்மெண்ட், யூத் ஆண்டர்ப்ரனர் டெவலப்மெண்ட்டுக்கு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய காலேஜஸில் போய் அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, ட்ரைனிங்க்கும் மென்டரிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய ஷார்ட் பேக்ரவுண்ட். இப்போது நம்ம டாபிக் வரணுன்னா, நம்ம ஆர்கனைசர்ஸ் சொன்னாங்க வலையப்பட்டியில் நம்ம வந்து ஏதாவது சிறு தொழிலோ குறுந்தொழிலோ போட முடியுமா, அதாவது ஜென்ஸ் மட்டும், செட்டியார்கள் மட்டும் இல்லாமல் ஆச்சிமார்கள்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ண முடியுமா, நீ நிறைய பேருக்கு ஐடியாஸ் கொடுக்குற ப்ராஜெக்ட் ஐடியாஸ், கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் ஐடியாஸை வந்து இங்கே வந்து சொல்லு, யாருக்காவது எடுத்து பண்ணணும்னு நினச்சி அட்லீஸ்ட் 2 பேர் ஆரம்பித்தாங்கன்னா அது ரொம்ப நல்லது, நம்ம வலையப்பட்டி இக்கானமிக்கும் நல்லது, நம்ம நகரத்தாருக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. இது ஒரு 2 மாதமாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஆர்கனைசர்ஸ் அண்ணனுங்களோடலாம். அதில் வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஏஎம்சி ப்ராஜெக்ட் சொன்னோம். ஏஎம்சினா நம்ம அர்பன் கிளாப் மாதிரி மொபைல் ஆப்லேயே நம்ம ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ப்ளம்பிங் தேவை, கூட்டி பெருக்கி மொழிக்கு ரெடியாக வீடு வைக்கிறதுக்கு ஆள் தேவை. ஏன்னா நம்ம வந்தோன்னே மோட்டர் ரிப்பேர் இருக்கும், தண்ணி வராது, இந்த பிரச்சனை, நம்ம வரதே 3 நாள் 4 நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வருவோம். அப்போ இந்த பிரச்சனைகள் இருக்கும், ஏசி வேலை செய்யாது, எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் ப்ராப்ளமாக இருக்கும்னு அப்போ உட்காந்து ஆள் தேடிக்கிட்டு இருப்போம். அப்போ சரியாக ஆள் கிடைக்காது. அப்போ நம்ம செகண்ட் ஜென்ரேஷன் மக்கள்லாம் சொல்லுவாங்க, பிள்ளைங்கள்லாம், என்னம்மா இங்கே வந்தாலே இந்த ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஆல் இண்டியா லெவலில் அர்பன் கிளாப் பண்ணும் போது நம்ம நகரத்தார் நம்ம ஊரில் இது பண்ணலாமே, என்ன நம்பிக்கையான ஆள் இருக்கணும், அவங்க இவங்களெல்லாம் வச்சு மேய்க்கணும், ப்ளம்பிங்காக இருக்கட்டும், மெய்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ரிப்பேர் ஒர்க்குக்காக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், இல்லை நம்ம வீடையே மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். தேங்க்ஸ் டு பெரியண்ணன், ஆர்கிடெக்ட் பெரியண்ணன், ஹி இஸ் டேக்கன் அப் த ப்ராஜெக்ட். ஐ திங்க் இந்த ப்ராஜெக்டை பற்றி நிறைய விரிவாக அவங்க சொல்லுவாங்க அப்புறமா. அந்த ஒரு ப்ராஜெக்ட் அவங்க எடுத்து பண்ண ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். அடுத்த ப்ராஜெக்ட் கேட்டில் ப்ரீடிங் சொன்னோம். அதாவது மாடு கோழி அந்த மாதிரி அந்த காலத்து மாதிரி ஒரு பண்ணை வச்சு அதுலேயே பயாலஜிக்கல் சைக்கிளிக் மூவ்மெண்ட் பண்ணி ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறதுக்கான வேலைகள் பற்றி பேசினோம். அதை வந்து அன்னை வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டிருக்காங்க முத்தண்ணு, அதுக்கு ஒரு டேக்கர் இருக்காங்க. அதுவும் அந்த ப்ராஜெக்டும் வலையப்பட்டியில் பண்ணுறதுக்கு ரெடியாக ஆள் கிடச்சிருச்சு. ஸோ அது செகண்ட் ஐடியா கொடுத்துருந்தது. தேர்ட் ஐடியா வந்து நம்ம ஆட்டோமேட்டட் கிச்சன், சமையல் இல்லாமல் பெரிய லார்ஜ் ஸ்கேலில் ஆட்டோமேட்டட் கிச்சன் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பற்றி யோசித்தோம். அது நம்ம பழனிப்பன் அண்ணன் எடுத்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்கஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 ஐடியாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து இப்போவே இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. மிச்ச சில ஐடியாஸ் நான் இப்போ கொடுக்குறேன். நம்ம ஃபோரம்க்கு அப்புறமும் மீட் பண்ணி நிறைய ஐடியாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் அதனால் கொஞ்சம் முடியாதுன்னு யோசிக்காமல் நம்ம சொல்கிற ஐடியாவை வச்சு என்ன பண்ணலாம், இல்லை தனியாக பண்ண முடியலைன்னா சேர்ந்து பண்ணலாமா, இல்லை செட்டியர்கள்லாம் பிஸியாக இருந்தால் ஆச்சிமார்கள்லாம் சேர்ந்து பண்ணலாமா, இல்லை யூத் சேர்ந்து பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் பற்றி சொல்கிறேன். அது வந்து இந்த பனானா ஃபைபர் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. பனானா ஃபைபர் ப்ராஜெக்ட் நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். முருகேசன் சொல்லிட்டு மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம ப்ரைம் மினிஸ்டரும் கூப்பிட்டு அவங்கள அவார்ட்லாம் கொடுத்து, அவங்க யூடியூப்பில் அவங்க ரொம்ப பிரசித்தி பெற்றவங்க. நீங்கள் யூடியூப்பில் போய் முருகேசன் போட்டாலே தெரியும். அவர் வச்சிட்ருக்கிறது வந்து என்னமோ 2 ஏக்கர் தான் சொந்தமாக வச்சுருக்காரு. லீஸ் பண்ணது 4 ஏக்கர் லீஸ் பண்ணிவிட்டு அதில் தென்னையும் பனானா ட்ரீஸும் வாழையும் போட்டிருக்காங்க. அதுலேருந்து அப்படியே வாழைப்பழமையோ இல்லை தேங்காயோ அப்படி விற்காமல்
வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், அதுலேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. அதை ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுக்கு மெஷின்ஸ் அவங்களையே சில பேர்களை வச்சு தயார் பண்ணியிருக்காங்க. அதாவது ரோப் மேக்கிங் மெஷின், ரோப் வைண்டர்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி எல்லாம் லேடிஸ் வச்சு அவங்களும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து மதுரை பக்கத்தில் போட்டிருக்காங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மெஷின் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. நிறைய பேருக்கு அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. அவர் வந்து 8வது தான் படிச்சிருக்காரு. ஆனால் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லாபத்தை மட்டும் பார்க்காம இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்து, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். அவர் சொன்னார், அம்மா எனக்கு வர்ற ஆர்டர், எக்ஸ்போர்ட் ஆர்டர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என்னால் அவங்களுக்கு அவ்வளோ இது பண்ணி கொடுக்க முடியல, என் கெப்பாசிட்டி. நான் எனக்கு இது போதும்னு வச்சுட்டேன். நான் அதனால் நிறைய பேரை ட்ரெயின் பண்ணி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். அவங்க இதை கண்டினியூஸாக பண்ணட்டும், தனியாக மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கே அவ்வளோ ஆர்டர் வருது, அதை கூட அவங்க பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன இப்போ சொன்னார், 2 ஏக்கர் 4 ஏக்கர் 6 ஏக்கர் சொல்கிறாரு. இல்லை அதோட கம்மியாக இருக்கவங்க கூட பண்ணலாங்கிறாரு. கிராமங்களுக்கு போய் அதை இதை சொல்லி கொடுக்குறாரு. அவர் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவர் மெஷின் டெவலப் பண்ணிக்க இல்லையா, ஆட்டோமேட்டிக் ரோப் மேக்கர் மெஷின் வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ஆகுதுன்னாரு. இல்லை நம்ம மேனுவல் ரோப் மேக்கர்னால் 22,000 ரூபாய் தான். ரோப் வைண்டர் வந்து 40,000. இது வந்து அவர் ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தவர். அவங்களுக்கு ஃபண்டிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஃபண்டிங் தான். அதாவது வில்லேஜ் அண்ட் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து அவங்களுக்கு ஃபண்டிங் கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக நபார்ட்லேருந்து அவங்களுக்கு ஃபண்டிங் கிடச்சிருக்கு. நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்டும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் யூடியூப்லேயே போய் பார்க்கலாம். அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். யாராவது இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அவரே காண்டாக்ட் பண்ணலாம். முருகேசன் நீங்கள் யூடியூப்பில் போட்டால் வந்துடும். இன்னொரு விஷயம், ரொம்ப நல்லா போயிட்டுருக்க விஷயம் வந்து பேம்பூ வச்சு பண்ணுறது. இப்போது நீங்கள் யூக்லிப்டஸ்லாம் போட்டிங்கன்னா நிறைய என்வாயன்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம், தண்ணி கம்மியாகிடுறதுலாம் வந்து பிரச்சனை இருக்குது. பேம்பூ வந்து 1 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே ஃபுல் பீக் க்ரோ ஆகிடும். அதோடைய விலையும் ரொம்ப ஜாஸ்தி தான். 1 கிலோவுக்கு 400 ரூபாய் அந்த மாதிரி. அது பேம்பூ நிறைய வளர்த்து அதுலேருந்து வேல்யூ அடிஷன், நான் சொல்கிறது எதுவுமே அந்த ஃபஸ்ட்டு வர பொருளை, அதாவது பழமோ காயோ விற்காமல் அது தனியாக பண்ணிக்கலாம். பட் அந்த விஷயத்தை வச்சு வேல்யூ அடிஷன் நம்ம கூடுதலாக என்ன பண்ணி விற்க முடியுமோ அப்போ தான் ப்ராஃபிட் ஜாஸ்தி, உங்களுக்கு சஸ்டைனபிள் பிஸ்னஸ் இருக்கும். ஸோ அந்த பேம்பூ மேக்கிங்க்கு வந்து சைனா தான் பிக்கெஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் இன் த வேர்ல்ட். அவங்க இதனால் 35 மில்லியன் பீப்புளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மார்க்கெட் வேல்யூஸ் ஓவர் $10 பில்லியன் ஜஸ்ட் பேம்பூ ஐட்டம்ஸ் மட்டுமே. பேம்பூ ஐட்டமில் வந்து ஒரு டூத் ப்ரஷ்லேருந்து ஒரு வீடு கட்டுற வரைக்கும் பேம்பூவில் வச்சு பண்ணலாம். அதுக்கான டீச்சிங் நம்மளுக்கு வந்து இங்கே இந்தியாவில் இருக்குது. வயநாடில் வந்து உறவுன்னு ஒரு இண்டிஜினியஸ் சயின்ஸ் டெக்னாலஜி ஸ்டடிஸ் சென்டர் இருக்குது கேரளாவில். அவங்க வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ட்ரைனிங் நம்ம பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இந்த வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்டும் பண்ணலாம். இதுக்கான ஃபண்டிங்கும் உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மேஜராக கையிலேருந்து பணம் போட வேண்டாம். ஸோ இது ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இது வந்து பூனேயில் ஒரு கப்பல், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் செட்டிநாடு ஸ்நாக்ஸ், அது அரவிந்த் பண்ணிகிட்ருக்காங்க மதுரையில். நீங்கள் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆட்சிகள்லாம் வந்து சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக ஒன்றா வந்து பிராண்ட் பண்ணி பேக்கேஜிங் பண்ணிங்கன்னா அது இன்னும் நிறைய விற்க முடியும். இதே மாதிரி ஃப்ளவர் வேஸ்ட்டு, நம்ம கோவில்கள்லேருந்து கிடைக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து பூக்களை வந்து ரீசைக்கிள் பண்ணி அகர்பத்தியோ ஊதுபத்தியோ பண்ணி நிறைய அரோமா தெரப்பிலேருந்து ஊதுபத்திலேருந்து எல்லாமே விற்கிறதுக்கான ட்ரைனிங்கும் இருக்குது, மெஷினும் கிடைக்குது, ஃபண்டிங்கும் இருக்குது. நீங்கள் இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணலாம். கடைசியாக நான் சொல்ல வேண்டிய ஐடியா வந்து வெட்டிங் பிளானர் ஐடியா. நம்ம செட்டிநாட்டில் வெட்டிங் பிளானிங், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஏன்னா நம்மளுக்கு எல்லா ரிச்சுவல்ஸ் தெரியும், முறைகள் தெரியும், என்னென்ன பண்ணணும் அடுத்தடுத்துன்னு தெரியும். மோஸ்ட் ஆஃப் த யங்கர் ஜென்ரேஷனுக்கு அது தெரியாது. ஸோ பெரிய ஆட்சிகளே இருந்து கூட இந்த ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு போர்ஷனாக இருந்து டெஸ்டினேஷன் வெட்டிங் மாதிரி இது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் கூட போடலாம். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது. நீங்கள் வந்து எங்கள்கிட்ட டைரெக்டாகவும் டிஸ்கஸ் பண்ணலாம். we will give you ideas. don't worry about funding. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் DICயில் they are all ready to help us for funding also. Thank you very much.
ஸோ தேங்க்யூ உமா. இப்போ அவங்க சொன்னதில் முக்கியமான சில விஷயங்கள், இந்த பேம்பு பற்றி சொன்னாங்க, மூங்கில் பற்றி. மூங்கில் வந்து 1 கிலோ சீடு வந்து 400 ரூபா தான். வாங்கி வளையப்பட்டியில் ஒரு 20 ஏக்கருக்கு 15 ஏக்கருக்கு போடலாம் பேம்பு சீடை. அதுக்கு தண்ணி ரொம்ப தேவையில்லை, அதனால் நிறைய உபயோகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏஎம்சி பற்றி சொன்னாங்க, பெரிய என்னன்னு ஒரு டீம் வச்சு பண்ண போகிறாங்கன்னு. அந்த டீம் வந்து அவங்களுக்கு கீழே உள்ள பீப்புளை என்கேஜ் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு கரெக்டான நியாயமான முறையில் உங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. செக்யூரிட்டி, மெயின்டெனன்ஸு, ஹவுஸ் கீப்பிங், வாட்டர் லீக்கேஜ் இருக்குது மழை வந்தால் அதெல்லாம் அட்டன் பண்ணி தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய அவங்க சொன்னாங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கோயிலில் உள்ள வேஸ்ட்டான மலர்களை கொண்டு வந்து அகர்பத்தி அமைக்கலான்னு சொன்னாங்க. செட்நாட் ஸ்நாக்ஸு, இப்போ ஹல்டிராம்ஸ் எப்படி வந்துச்சுங்க? இப்போ ஹல்டிராம்ஸ்னு ஒரு பிராண்டு நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்கும். சாதாரணமாக ஒரு கிராமத்தில் சின்ன லெவலில் அவங்க வீட்டில் உள்ள பெண்கள் பண்ணது தான் இன்றைக்கி ஹல்டிராம்ஸ். ஆயிரக்கணக்கான கோடி ரூபா டர்ன் ஓவர். ஏன் செட்டிநாடே நம்ம சாப்பாட்டுக்கு பெயர் பெற்றது, ஏன் அந்த விஷயத்தை எடுத்துக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அவங்க வந்து அது எம்எஸ்எம்இ என்டர்பிரைஸ்லேருந்து உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் வாங்கி தரேங்கிறாங்க. இதுக்கு பணம் ரொம்ப தேவைப்படாது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு பணம் தேவைப்பட்டாலும் ஏஞ்சல் இன்வெஸ்டராகவோ ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ இல்லை ஒரு சப்போர்ட்டுக்கோ முத்து அவர்கள்ட்ட பேசியிருக்கோம். பணம் கொடுக்கறதுக்கும் அவங்க ரெடியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்திக்கணும். கடைசியாக ரொம்ப முக்கியமானது சொன்னாங்க, வெட்டிங் பிளானர். வெட்டிங் பிளானர் இப்போ நம்ம நகரத்தார் வெட்டிங் வந்து எல்லாம் வெளியூரில் இருக்கோம், வந்து இங்கே ஒவ்வொரு வெண்டாராக பிடிச்சி அவங்க ரேட்டு தெரியாது, டெக்கரேஷனுக்கு எவ்வளவு, சமையலுக்கு எவ்வளவு, இல்லை போக்குவரத்துக்கு எவ்வளவு, காருக்கு எவ்வளவு, டாக்ஸிக்கு எவ்வளோன்னு ஒரு ஆள் ஏதோ 2 குரூப் அந்த வேலையை வலையப்பட்டி பேஸில் செஞ்சாங்கன்னா செட்டிநாட்டில் மட்டும் இல்லை வெளியிலையும் உங்கள் செட்டிநாடு விஷயங்கள் டவுன்லேயும் ரொம்ப பிடிக்குது. இப்போ ரோட்டரி கான்ஃபரன்ஸ் எல்லாமே நம்ம பாண்டியனை கூப்பிடுறாங்க சாப்பாடு சமைக்கிறதுக்கு. அதே மாதிரி அது முத்துவை கூப்பிட்றாங்க. அதே மாதிரி இங்கே உள்ளவங்களுக்கு அந்த பிஸ்னஸை நம்ம யாரோ காலையில் பேசும்போது சொன்னாங்க, நெட்வொர்க்கிங்னா இங்கே எல்லோரும் பலதரப்பட்ட மக்கள் இருக்கோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களோட ப்ரொஃபைலுக்காக தான் அவங்க அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. அதில் வந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் விஷயம், இப்போ சமையல் சம்மந்தப்பட்டனா அவரை காண்டாக்ட் பண்ணிக்கிறோம். அது மாதிரி ஒருத்தங்க ஜுவல்லரியில் இருக்கலாம், ஒருத்தங்க வந்து ஒரு பியூட்டி பார்லர் வச்சுக்கலாம். அவங்களுக்கு அந்த பிஸ்னஸை கொடுக்கணும், நகரத்தாருக்குள்ளே திருப்பி கொடுக்கணும். நம்ம அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை எடுத்துக்கணும் கையில். வலையப்பட்டியில் நடக்கிற கல்யாணங்களுக்கும் எல்லாரையும் நியாயமான விலையில் அதை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க ஒரு நியாயமான லாபத்தை வச்சுட்டு பண்ணலாம். அது பெரிய பிஸ்னஸ்ஸு. வெளியூருக்கும் அவங்கள கூப்பிடுற மாதிரி நம்ம வெளியூரில் இருக்கிறவங்க அவங்கள சப்போர்ட் பண்ணி கொடுக்கணுன்றாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ பப்ளிக்லேருந்து யாராவது அவங்கக்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணுமா? மைக்கை கொடுக்குறேன் நான். யாராவது கை தூக்குங்க, மைக் வரும் உங்ககிட்ட. யாராவது கேட்கணுமா? அவர் வேற மைக் இருக்கு. ஏங்க அவங்ககிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா உங்ககிட்ட? இல்லையா? அந்த தம்பி அங்கே கொடு. வணக்கம். இப்போ நீங்கள் பேம்பு ஹவுஸ் பற்றி சொன்னீங்க இல்லையா, பேம்பு சீட்ஸ் பற்றி சொன்னீங்களா? ஏன்னா அண்ணன் வந்து பேம்பு சீட்ஸ் பற்றி சொன்னாங்க. சீட்ஸை வாங்கி விதைக்கலாம் அப்படின்னு அது அவ்வளோ கம்மி இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் அந்த விதைச்சு நீங்கள் அதை அக்ரிகல்ச்சர் பண்ணின அப்புறம் அதை யூஸ் பண்ணுறதுக்கு டூத் ப்ரஷ் முதற்கொண்டு வீடு வரைக்கும் பேம்பு வச்சு பண்ண வேல்யூடேஷன் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஓகே ஓகே. அந்த பேம்பு கல்டிவேஷன் ரொம்ப ஈஸி. ஓகே, தேங்க்யூ. கொஞ்சம் வேறு யாருக்காவது கேள்வி இருந்தால் தயவு பண்ணி இன்னொரு 1 நிமிஷம் இருக்குது, கேட்கலாம். இந்த அங்கே போங்க தம்பி, அங்கே பாரு. ஆக்சுவலி யூ டோல்ட் அபவுட் பேம்பு கல்டிவேஷன் இல்லையா? ஸோ அதுக்கு வாட்டர்லாம் எப்படி தேவை, லேண்டு என்ன மாதிரி லேண்டு? இல்லை, அது ஆக்சுவலி வாட்டர் ரொம்ப கம்மியாக தான் தேவை. நம்ம வந்து உறவுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வயநாடு கேரளாவில் இதுக்கு டீச்சே பண்ணுறாங்க, எப்படி கல்டிவேட் பண்ணணும், உங்களுக்கு எந்த மாதிரி லேண்டு வேணும், என்ன மாதிரி சாயில் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம செட்டிநாடு சாயில் இஸ் ஆக்சுவலி சூட்டபுள் ஃபார் பேம்பு. அதனால தான் இந்த ஐடியா சொன்னேன்.
பட் நம்ம வந்து உறவு உடைய ஹெல்ப் எடுத்துக்கிட்டு we can do கற்றுக்கிட்டு கூட நிறைய பண்ணலாம். அவங்களே வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணணும்னு அதை எப்படி பண்ணணுங்கிறத சொல்லியும் கொடுக்குறாங்க. தேங்க்யூ. ஓகே, நிறைவான கேள்வி அங்கே தம்பி இங்கே பாரு. ஹலோ, இந்த மூங்கில் வளர்ப்பில் வந்து பேம்பு மிஷன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எய்டில் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. அந்த திட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டோம்னா பேம்பு மிஷனில் சப்சிடி கொடுப்பாங்க, அப்புறம் அதுக்கு வேண்டிய டெக்னாலஜி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் உள்ள ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. இங்கே பொன்னமராதியிலே கூட தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகம் இருக்குது பஞ்சாயத்து யூனியன் காம்ப்ளெக்ஸில். இங்கே லோக்கலில் யாரை காண்டாக்ட் பண்ணோம்னா போய் அந்த ஏடி ஹார்டிகல்ச்சரை காண்டாக்ட் பண்ணாக்க தே வில் கிவ் தி டெக்னாலஜி அண்ட் த சப்சிடி போர்ஷன் ஆல்சோ. தேங்க்யூ. அந்த துறையில் இருக்கவங்க நினைக்கிறேன் அது சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது கேள்வி இருக்கா யாருக்காவது? இல்லை நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் போகலாமா? ஓகே, தேங்க்யூங்க. மறுபடியும் உங்களுக்கு எதாவது கேள்வி தோணுச்சுன்னா இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவங்கள கண்டு பேசுங்க. இது வந்து ஒரு ப்ரிஃபேஸ் தான், அவங்க சொல்கிறது ஒரு துவக்கம். இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நிறைய விஷயங்கள் அவங்க மறுபடியும் ஷேர் பண்ணுவாங்க, நீங்களும் கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் உங்கள் பிள்ளைங்க. தேங்க்யூ. நம்ம பேனலில் வந்து அடுத்த ஸ்பீக்கர் வந்து மிஸ்ஸஸ் அம்பாள் சரவணன். அவங்கள பற்றின ஒரு அறிமுகம். அம்பாள் சரவணன் இஸ் அ டாட்டர் இன் லா ஆஃப் சேது சுந்தரம் செட்டியார். சேது சுந்தரம் செட்டியாருடைய மருமகள் துர்கை கருப்பன் செட்டி வீடு. அகாடமிக் ஃப்ரண்ட்டில் கோல்டு மெடலிஸ்ட் இன் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்பிஏ, அண்ட் ஷி ஹஸ் கம் ஃப்ரம் தி ICFAI யூனிவர்சிட்டி. நான் ஹைதராபாத்னு நினைக்கிறேன், ஹைதராபாத் யா, ஸோ இட்ஸ் ஹைதராபாத். சர்டிஃபைட் லீடர்ஷிப் கோச் அண்ட் நியூரோ லிங்குவிஸ்டிக் இன்ஸ்டியூட். ப்ரொஃபஷனல் ஃப்ரண்ட்டில் ஷி ஹஸ் பீன் ஒர்க்கிங் இன் கார்ப்பரேட் வேர்ல்டு ஃபார் 28 இயர்ஸ். 28 வருஷமாக கார்ப்பரேட் வேர்ல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இன் ஐடி இண்டஸ்ட்ரி வேரியஸ் ரோல்ஸ் அக்ராஸ் போலாரிஸில் இருந்திருக்காங்க, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில் இருந்திருக்காங்க, ஃப்ராங்க்லின் டெம்ப்ளட்டனில் இருந்திருக்காங்க, அண்ட் இன்டெலெக்டில் இருந்துகிட்ருக்காங்க. ஷீ இஸ் நவ் ஹெச்ஆர் ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டன்ட். இப்போ ஹெச்ஆரில் அவங்க தனித்துவமாக பார்த்துட்ருக்காங்க. ஃபார்மர் ஹெச்ஆர் டைரக்டர் அட் இன்டெலெக்ட் அண்ட் ஐடி ஃபின்டெக் கம்பெனி. ரைட்டர், லீடர்ஷிப் கோச், startup advisor, motivational speaker in colleges, NGOs and corporates. She has been instrumental in creation of 3 copyrights as organization development framework, speak and write, HR and project management related conferences in India and abroad. அவங்க நிறையா படித்து நிறையா அவங்களுடைய படிப்பை உபயோகப்படுத்தி நிறைய வேலைகள் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க. எல்டர் ஒன் ஃபினிஷ்ட் MS அண்ட் ஒர்க்கிங் இன் US. என்ன ஆச்சு, கல்யாணம் ஆகிடுச்சா? அவங்களுக்கு இல்லை, சரி. யங்கர் சன் ஒர்க்கிங் இன் ஐடி கம்பெனி இன் பெங்களூர். அவங்க ஹஸ்பண்ட் ஜெனரல் மேனேஜர் இன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, பேஷனேட் அபவுட் வலையப்பட்டி. வலையப்பட்டியில் இதை முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிரியம் இருக்குது. போத் ஆர் ஆக்டிவ்லி இன்வால்வ்ட் இன் அப்லிஃப்டிங் வலையப்பட்டி அண்ட் இட்ஸ் பீப்புள் இன் அவர் ஸ்மால் வே ஃபார் அபவுட் 10 years. 10 வருடமாக வலையப்பட்டிக்கு எங்களால் முடிஞ்ச விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், அப்லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ ஷீ இஸ் வெரி ஹாப்பி டு பி a part of this. ஸோ சார், வெல்கம் அம்பாள் ஃபார் யுவர் ஸ்பீச். நன்றி அண்ணன். மதிய வணக்கங்கள் அனைவருக்கும். கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பணம் புழங்கும் இடத்தில் உத்தியோகத்தில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் ஒரு HR ப்ரொஃபஷனாக என்னை இன்றைக்கி வலைப்பட்டியில் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா நான் கண்ணை கட்டிட்டு இங்கே 20 வயசுலேருந்து 90 வயசுலேருந்து யாரை வேணால் செலக்ட் பண்ணலாம். அதற்கு நம் நகரத்தார் பெயர் போனவர்கள். நம் நகரத்தார் பண்புகள் என்றது எப்படி ஒரு ஐடி கம்பெனிலையோ இல்லை கார்ப்பரேட்லேயோ எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா 3H அப்படின்னு சொல்லலாம். அதுதான் கம்பெனியில் அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் H இஸ் ஃபார் ஹானஸ்டி, நம்பிக்கை, நேர்மை, நாணயம். எங்கே பணம் புழங்குதோ, ஒரு காஸ்ட் சென்டர் மேனேஜர்னு சொல்லுவாங்க, இல்லை அப்ரூவல் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க கம்பெனியில், அந்த இடத்துல நம்மவர்களை வைத்தால் ஒரு பிக் பாஸ் கேமரா மாதிரி பின்னாடி ஒருத்தர் வைக்க வேண்டாம். மேக்கர், செக்கர் 2, செக்கர் 3ன்னு வச்சுட்டே இருக்க வேணாம் கம்பெனியில். ஸோ அந்த நேர்மை வந்து நமக்கு உதவியாக இருக்குது.
ரெண்டாவது ஹெச் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க். காலையிலேருந்து நிறைய கேட்டுகிட்டே இருக்கோம். இங்கே நிறைய பேர் சாதனையாளர்கள் இருக்கீங்க. உங்கள் ஒருத்தருக்கு பின்னாடியும் அவ்வளோ ஒரு கடின உழைப்பு இருக்குது. அதை பார்த்து நாங்கள் வளர்ந்துருக்கோம். அதனால் காலேஜ்லேருந்து வரும்போது பிள்ளைங்க கம்பெனியில் சேரும்போது கடின உழைப்பாக பண்ணுறாங்க. 30 மணி நேரத்தில் பண்ண வேலையை 20 நாளில் பண்ணணும், 30 நாளில் பண்ணுறதை 20 நாளில் பண்ணணும் அப்படின்னா நம்மவர்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருந்து ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி போய் கஷ்டப்பட்டு உழைச்சி முடிக்கிறதுனால அடுத்தடுத்த வேலையை கொடுத்துட்ருக்காங்க நமக்கு. மூணாவது ஹெச் என்னென்னா ஹம்பிள். திருப்பி பலரும் காலையிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹம்பிள் அப்படின்னா அவையடக்கம், ஒரு பணிவு. அந்த பணிவோடு இருக்கிறதுனால மேனேஜருங்களுக்கு வந்து நம்மவர்களை செலக்ட் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு டெவலப்பராக ஒரு காலேஜில் போய் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க கண்டென்ட் இருந்தது, டேலண்ட் இருந்ததுன்னா ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், ஒரு அரகன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் பணிவாக இருக்கிறதுனால நம்மவர்களை செலக்ட் பண்ணிட்டு வரோம் கம்பெனிகளில். ஸோ 3 ஹெச் வந்து ஒரு கம்பெனியில் என்டர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஹெச் இஸ் ஃபார் ஹானஸ்டி, நம்பிக்கை, நேர்மை. ரெண்டாவது ஹெச் இஸ் ஃபார் ஹார்ட் ஒர்க், விச் இஸ் கடின உழைப்பு. மூணாவது ஹெச் ஹம்பிள், அவையடக்கம், ஒரு பணிவாக இருக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி நம்மளோட நகரத்தாரை உயர்த்தலாம், ஐடி கம்பெனிங்களோ இல்லை கார்ப்பரேட் வேர்ல்ட்லையோ எப்படி உயர்த்தலாம். என்னோடய ரோல் அஸ் அ லீடர்ஷிப் கோச் வந்து ஒரு 5 வருஷத்துலேருந்து 30 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கள அடுத்த நிலைமைக்கு யாருக்கு வந்து பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது, அவங்களுக்கு சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை வச்சு அவங்களோட கான்வர்சேஷன் பண்ணிவிட்டு அடுத்த லெவலில் எப்படி போகணும் அப்படின்ட்டு ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி ஏன் நம்மவர்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வரும்போது ஒரு ஐடி துறையிலையோ கார்ப்பரேட் வேர்ல்ட்லையோ மேலே போக முடியல, கடின உழைப்பாளிகளாக இருக்காங்க, ஆனால் ப்ரமோஷன் ஆகி ஒரு சீனியர் மேனேஜரையோ அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்டையோ தாண்டி போக முடியல. அது ஏன் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இல்லை நீங்கள் யாராவது அந்த வயசில் உங்கள் வீட்டில் குடும்பத்தில் பிள்ளைங்க இருந்தாங்க, 5 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டான் என் பையன், கம்பெனியில் பொண்ணு ஒர்க் பண்ணிட்டா, அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் நான் சொல்கிறேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கம்பெனியில் எப்படி ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன். ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சருங்கிறத பிரமிட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். பிரமிட்னா ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதை வந்து சப்போஸ் நான் 2 கோடு போடுறோம் ஒரு முக்கோணத்தில்னா 3 பங்காக ஒரு கம்பெனி வந்து பிரியுது. அது ஃபஸ்ட்டு நிலைமை கீழே இருக்கிறத என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், முதல் நிலை வேலை. ஃபஸ்ட்டு 5 வருஷம் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த நிலை வேலையில் தான் நம்ம செஞ்சிட்ருப்போம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரைக்கும் வரும்போது நடுநிலை வேலை ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றி தான் நான் இப்போ டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஒரு 15 வருஷத்துக்கு மேலே போகும்போது அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட், சீனியர் பார்ட்னர், சீனியர் வைஸ் பிரசிடென்ட், அந்த மாதிரி ஒரு சிஇஓவோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நிலை வருது. அது வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க, இல்லை முதுநிலை. 3 லெவல்லையும் இப்போ ஃபஸ்ட் லெவல்லேருந்து 2வதுக்குள்ளே உங்கள் பிள்ளைங்களோ இல்லை நீங்களோ உள்ளே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 3 தான் சொல்ல போகிறேன். ஒன்று 3 ஹெச் ஃபஸ்ட்டு சொன்னோம். 2வது நிலையில் வர்றதுக்கு 3 ஹெச், 3 டிப்ஸ் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு டிரான்சிஷன் நடக்கும். 5 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ ஒரு கம்பெனியில் நீங்கள் இருக்கும்போது இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர்னால் தனித்துவமாக நீங்கள் மட்டும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. அடுத்த நிலையில் போகும்போது மேனேஜர் ஆகுறாங்க. ஸோ மேனேஜர் ஆகும்போது அவங்கக்கிட்ட ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தேவைப்படுது. நம்ம அவையடக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அவையடக்கம் சின்னதுலேருந்தே நம்ம குழந்தைங்கள வளர்க்குறோம். ஆனால் ஒரு மேனேஜராக இருக்கும்போது அந்த அவையடக்கமாக இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜை பார்த்து இவங்க பயப்படுறாங்க போல், இவங்களுக்கு வந்து ஒரு இன்ஹிபிஷன் இருக்குது, இவங்களால ஒரு டீம் ஒரு 50 பேரை வச்சு மேனேஜ் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிறாங்க. அதனால ஒரு மேனேஜர் ஆகணும்னா 2 அவதாரம் வேணும். வீட்டில் வந்து ஒரு அவதாரமாக நம்ம பண்போடு, நம்ம சொல்லிக் கொடுத்த பண்போடு இருக்கணும். கம்பெனிகளில் போய் வேலை பார்க்கும்போது வேறு ஒரு அவதாரமாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. நம்மளோட நகரத்தாரில் வந்து 10 வயசுக்கு கீழே பிள்ளைங்க எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களோட பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தைரியமாக ஃப்யூச்சரில் சிஇஓவாக இன்னும் ஒரு 25 வருஷத்தில் வரக்கூடிய உங்கள் பேரன் பேத்திகளோட வீடியோலாம் நாங்கள் பார்த்தோம். அதை தான் பாடி லாங்குவேஜ்னு சொல்கிறோம். அசர்ட்டிவாக கம்யூனிகேட் பண்ணால் தான் ஒரு கஸ்டமர்கிட்ட நெகோஷியேட் பண்ணி ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ண முடியும். 2வது என்ன வேணும்? ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுச்சு? கடின உழைப்பு அப்படின்னே சொல்லி வளரப்பட்டிருக்கோம். நம்ம ஹார்ட் ஒர்க்கில் இருந்து ஒரு மேனேஜர் ஆகும்போது ஸ்மார்ட் ஒர்க் தேவை. ஸ்மார்ட் ஒர்க் ஐடி கம்பெனிகளில் இன்னும் ஜாஸ்தியாக தேவை. ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஐடி கம்பெனி கஸ்டமர்கிட்ட போய் ஒரு ப்ராஜெக்ட் வாங்கிட்டு வராங்க. அந்த ப்ராஜெக்ட் என்ன சொல்கிறாங்க? 1 வருஷத்தில் 10 கோடிக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2வது ஐடி கம்பெனி போய் அதே கஸ்டமர்கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து 9 மாதத்தில் 7 கோடியில் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் குழந்தை வேலை செய்கிற கம்பெனி வந்து 3வது கம்பெனியாக இருக்குது. அவங்க என்ன நிர்பந்தத்தில் இருக்காங்கன்னா நான் வந்து 6 மாதத்தில் 5 கோடியில் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னால் தான் அந்த ப்ராஜெக்ட் அந்த கம்பெனிக்கு வருது. அப்போ என்ன ஆகிடுது? 1 வருஷத்தில் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட்டை நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜராக எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 மாதத்தில் பண்ண வேண்டியிருக்கு. 10 கோடியில் பண்ண வேண்டியது 5 கோடியில் பண்ணி லாபமும் கொடுக்கணும்.
அப்போ தான் மட்டும் கடின உழைப்பாக இருந்தால் பத்தாது, ஸ்மார்ட்டாக யோசித்து வித்தியாசமாக எப்படி பண்ணணும், நம்ம கீழே இருக்கிற ஒரு 50 பேரையோ 30 பேரையோ வேலை செய்ய வச்சு எப்படி அந்த டைமுக்குள்ளே முடிச்சு கஸ்டமர் அடுத்த ப்ராஜெக்டை வேறு யார்ட்டையும் போகாமல் நமக்கு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வேணும்னா ஹார்ட் ஒர்க்லேருந்து ஸ்மார்ட் ஒர்க்குக்கு நம்ம மாறணும். மூணாவது என்ன அப்படின்னா, வெரி குட் ஆர்டர் டேக்கர்ஸ். ஒரு வேலையை சொன்னால் யாருமே ஃபாலோ பண்ண வேண்டாம், நம்ம போய் முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். அப்போ ஆர்டர் டேக்கர்ஸ் ஒரு எக்ஸிக்யூட்டர்ஸ்லேருந்து அடுத்த டிரான்சிஷன் என்ன தேவைப்படுதுன்னா இன்ஃப்ளூயன்ஷியல் மேனேஜர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு ஐடி துறையில் நீங்கள் மேனேஜராக இருக்கிறீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு ஒரு 20 டீம் கிட்டையாவது நீங்கள் ஒர்க் பண்ணணும். 10 டீம் வந்து உங்கள் கம்பெனிலே இருப்பாங்க, மீதி 10 டீம் வந்து கஸ்டமர் கிட்ட இருப்பாங்க, வெண்டர்ஸ் கிட்ட இருப்பாங்க, தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ் கிட்ட இருப்பாங்க. 20 டீமையும் கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு கீழே இருக்கிற 50 பேர் 100 பேரை சேர்த்து கம்மியான டைமில் லாபமாக நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா யூ நீட் டு பி அன் இன்ஃப்ளூயன்ஷியல் மேனேஜர் ஆர் கோ கெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செல்வாக்கு மிகுந்த மேனேஜர்களாக நீங்கள் சொன்னால் உங்கள் டைட்டிலுக்காக இல்லை, உங்கள்கிட்ட இருக்க மரியாதைக்காக வேலை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு ரெஸ்பெக்ட் க்ரியேட் பண்ணிக்க வேண்டிய மேனேஜர்ஸாக இருக்கணும். ஸோ மிடில் லெவலில் நுழையிறதுக்கு 3 டிப்ஸ் சொன்னோம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை. செகண்ட் இஸ் அபவுட் ஸ்மார்ட் ஒர்க்கிங் மேனேஜர்ஸ். மூணாவது வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் மேனேஜர்ஸ் ஆர் கோ கெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மூணும் ஃபஸ்ட்டு வந்தாச்சு. இப்போது அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் வரைக்கும் ஒரு 15 வருஷம் வரைக்கும் இது உதவும். 15 வருஷத்துக்கு மேலே இன்றைக்கி உலகம் வந்து வேகமாக மாறிட்டே இருக்குது. இது ஐடிக்கு மட்டும் இல்லை, எந்த கார்பரேட்டுக்கும் இருக்கும். ஏன்னா நான் ஸ்டார்ட் அப்புக்கும் அட்வைஸ் பண்ணுறேன், நிறைய கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ பார்க்கும்போது 3 விஷயங்கள் அதுவும் தேவை. ஃபஸ்ட்டு வந்து கம்ஃபர்டபுள் வித் ஆம்பிக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பிக்விட்டினா என்ன? தெளிவின்மை. ஐடி மாதிரி துறையிலையோ இல்லை இன்றைக்கி ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்துட்டுருக்குன்னா ஒரு 100 விஷயங்கள் தெரிஞ்சால் தான் ப்ராஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா 60 விஷயங்கள் தான் தெளிவு இருக்கும், 40 விஷயங்கள் என்னன்னே தெரியாது. ஒரு லீடராக இருக்கிறவங்க என்ன தெளிவின்மை இல்லாமல் ஆரம்பிக்கணும், ஆனால் அவங்களுக்கு பின்னாடி 100 பேர் 200 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுக்கு டார்ச் லைட் அடித்து தெளிவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது எப்படி எக்ஸாம்பிள்னா, கோவிடில் நீங்கள் எல்லோரும் பிஸ்னஸ் நடத்திருப்பீங்க. என்ன நடக்க போகுது, எப்போ கோவிட் முடிய போகுதுன்னு நமக்கு தெளிவில்லாமல் இருக்கும். ஆனால் உங்கள் கம்பெனிலேயோ உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களுக்கோ நீங்கள் வந்து உங்கள் சம்பளத்துக்கு பிரச்சனை இருக்காது, உங்கள் வேலைக்கு உத்தரவாதம், உங்கள் வீட்டில் பிரச்சனை இருந்தால் நாங்கள் பார்த்துக்குவோம். ஸோ கண்ணை கட்டி விட்டு முன்னாடி போயிட்டுருக்கோம் லீடராக, ஆனால் பின்னாடி இருக்கவங்களுக்கு டார்ச் லைட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுதான் நம்பர் 1. ரெண்டாவது என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஜோன். இப்போ ஒரு மீட்டிங்க்கு இந்த மாதிரி வர்றோன்னா நமக்கு பிடிச்சவங்களோட பேச பிடிக்கும், நமக்கு தெரிஞ்சதே பண்ணுறது வந்து நமக்கு பிராயச்சமானதே பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் ரிஸ்க் டேக்கிங் எடுக்கிற லீடர்ஸ் தான் இன்றைக்கி மேலே போயிட்டுருக்காங்க கம்பெனிஸில். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போயிட்டு நமக்கு தெரியாத ஒரு துறையில் தெரியாத ஒரு கண்ட்ரியில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறவங்க தான் மேலே போயிட்டுருக்காங்க. ஸோ ரெண்டாவது என்ன தேவை அப்படின்னா ரிஸ்க் டேக்கிங் தேவைப்படுது. மூணாவது என்ன தேவைன்னா இனோவேட்டிவாக யோசிக்கணும், க்ரியேட்டிவாக ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கணும், புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். நம்ம கஸ்டமருக்கு என்ன தேவை, டெக்னாலஜியில் அது ஐடியில் இது ரொம்ப அப்ளிகபிள். புதுசாக வர டெக்னாலஜியை என்னோடய கஸ்டமருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அவங்களுக்கு நான் லாபம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கஸ்டமர் வந்து கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம யோசித்து ப்ரோஆக்டிவாக யோசித்து அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறவங்களா இருக்கணும். ஏன் இந்த டெக்னாலஜியில் வந்து இன்னோவேஷன் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறோன்னா, டெக்னாலஜியோட பேஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு 10 வருஷத்தில் நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 10 வருஷம் முன்னாடி என்ன இருந்தது? பிசி, கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒன்று வீட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் லேப்டாப் வந்தது, மொபைல் வந்தது, ஃபேஸ்புக் வந்தது, வாட்ஸ்அப் வந்தது, ஜூம் கால் வந்தது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஐடியில் ஒன்று குக் ஆகிட்டு இருக்க ஒரு டெக்னாலஜி பார்த்திங்கன்னா மெட்டாவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டாவர்ஸ்னால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இன்னும் ஒரு 2 வருஷத்தில் வேறு ஒரு ஊரில் ஒன்று பண்ணணும்னா இப்போ மெட்டாவர்ஸ் வந்திருக்கும். ஜூமில் வந்து இப்போ நிறைய பேர் ஆன்லைனில் நம்மளை பார்த்துட்ருக்காங்க. ஒன் வே நம்ம தான் இங்கேருந்து பேசுகிறோம், அவங்களால அங்கேருந்து கம்யூனிகேட் பண்ண முடியல. மெட்டாவர்ஸ்னு ஒன்று வந்ததுன்னா ஒருத்தரும் ஒரு அவதாரமாக இருந்து, ஒருத்தர் திருப்பூரில் இருக்கலாம், ஒருத்தர் கோயம்புத்தூரில் இருக்கலாம், ஒருத்தர் சிங்கப்பூரில் இருக்கலாம், நம்ம எல்லாம் வலைப்பட்டியில் இருந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்த முடியுங்கிற டெக்னாலஜி வந்துட்டுருக்கு. ஒரு சாதாரண கன்சியூமரான நமக்கே வந்து இவ்வளோ டெக்னாலஜி வருதுன்னா ஒரு ஐடி துறையில் 10 மடங்குல டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்குது, வருடம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது ஐடி துறையோட இம்பார்ட்டன்ஸ் என்ன டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட எந்திரிச்சு போகிறவங்க கொஞ்சம் சவுண்டு இல்லாமல் எந்திரிச்சு போனீங்கன்னா மற்றவங்க கேட்குறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். சாரி அண்ணா, சாரி ஆச்சிங். ஹலோ சார், கொஞ்சம் அமைதியாக இருங்க சார். கொஞ்சம் பேசணுன்னா வெளில வந்து பேசிக்கலாம். நிறைய பேர் பேசிட்டே இருந்தீங்கன்னா அவங்க பேசுகிறது மற்றவங்களுக்கு கேட்காது, ப்ளீஸ். ஸோ ஐடி துறையில் பார்த்தீங்கன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு குளம் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் குளத்தில் தண்ணியில் நிற்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணியில் ஓடமாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஓடுற தண்ணியில் நம்ம நின்றுட்டே இருந்து நான் 10 வருஷம் முன்னாடி நான் ஐடி படித்தேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன்னா வேலைக்கு ஆகாது, நம்ம இரலவெண்ட் ஆகிடுவோம், நம்மளோட ஜாப் வந்து பிரச்சனை ஆகிடும்.
அப்படிங்கும்போது அந்த ஓடிக்கிட்டு இருக்க ஓடத்திலே நம்ம வந்து நிலையாக இருக்கணும், ஒரு 20-30 வருஷம் ஒரு ஃபீல்டில் வேலை பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு சீக்ரெட் தான், நம்ம கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கண்டினியூஸ் லேர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கிறது அப்படின்னா வெறும் சர்டிஃபிகேஷன் கோர்ஸோ இல்லை MBA IT அப்படி பண்ணுறது மட்டும் கிடையாது. இப்போ நிறைய லேர்னிங் கோர்சஸ் வந்திருக்கு, சர்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நிறைய டெட் டாக் வீடியோஸ் வந்திருக்கு, லிங்க்டின் மாதிரி சேனல்ஸ் இருக்குது, புக்ஸ் நிறைய இருக்குது. எதுலனாலும் படிச்சுட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு மினிமம் 15 நிமிடங்களாவது படிங்க, இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்து வச்சு வீக்கெண்டில் வந்து 3 மணி நேரமாவது படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா 20 வருஷம் இல்லை 30 வருஷம் வரைக்கும் நீங்கள் IT ஃபீல்ட்லேயோ இல்லை இன்றைக்கி இருக்கிற கார்ப்பரேட் ஃபீல்ட்லேயோ இருக்கலாம். கம்பெனி வந்து பணம் கொடுக்கலாம். கம்பெனி பணம் கொடுக்கல அப்படின்னா நீங்களே ஒரு தொகையை எடுத்து வச்சு படிக்கிறதுக்காக அதை ஒதுக்கி வைக்கலாம். ஏன் ஒதுக்கி வைக்கணும்னா, அதுக்காக ஒதுக்கி வைக்கிற பணம் வந்து செலவல்ல, இது வந்து மூலதனம். The money that you set aside for learning for yourself is not an expenditure, it's an investment. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு டேக்அவேவாக எடுத்துக்கோங்க. கார்ப்பரேட் வேர்ல்டில் உங்கள் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும், எனக்கு பணம் கொடுங்க, நான் இது படிக்கணும்னு சொன்னாங்கன்னா அவங்க படிச்சுக்கிட்டே இருக்க தான் அவங்க வேலை வந்து தக்க வச்சுக்க முடியும் இந்த ஃபீல்டில் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 28 வருஷமாக நான் இந்த IT துறையில் வந்திருக்கேன். அண்ணன் சொன்ன மாதிரி வலைப்பட்டியில் என்னோட சொந்தக்காரங்களுக்கே நான் ITயில் வேலை பார்க்குறேன்னு தெரியுமே தவிர நான் டெவலப்பராக இருக்கனா, சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கனா அப்படிங்கிறது தெரியாது. அது ஏன்னா அந்த பணிவு அந்த மாதிரி வளர்த்ததுனால பேரண்ட்ஸ் வந்து கம்பெனியில் வேறு ஒரு அவதாரமாக இருப்போம், இங்கே வரும்போது சாதாரணமாக ஒரு ஆட்சியாக தான் இருந்திருப்போம். 28 வருடமாக நான் இங்கே வந்து இருப்பது என்னுடைய பெற்றோர்களின் கனவு. 15 வயதில் அவர்கள் விதைத்த விதை, அரிமளத்தில் விதைத்த விதை திருமணமாகி வலைப்பட்டிக்கு ஒரு சின்ன செடியாக வந்தது. அந்த செடி அதோட ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து இந்த மண் வந்து நசுக்கவில்லை, என்னுடைய கனவுகளை வலம்புரி நசுக்கவில்லை, மாறாக நீர் ஊற்றி பெரிய செடியாக்கி மரமாக்கி மற்றவர்களுக்கு நிழல் கொடுக்கும் அளவிற்கு வந்திருக்கிறது. ஒரு பெண்ணால் மேலே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒருத்தரால் மட்டும் பத்தாது, அந்த பெண்ணுகள் வேணும், அவங்களோட ஸ்பௌஸை கணவர் வேணும், அதுக்கப்புறம் பிறந்த வீடு, புகுந்த வீடு, சுற்றத்தார், ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனியில் இருக்கிறவங்க, நமக்கு வேலை பார்க்குறவங்க, ஊர் கூடி தேர் இழுத்தால் தான் ஒரு பெண்ணை நம்ம முன்னாடி செலுத்த முடியும். அதனால் இங்கே இருக்கிற நிறைய பேரோட ப்ரொஃபைல்ஸ் பார்க்கும்போது நம்ம வலைப்பட்டியில் நிறைய பிள்ளைங்க நல்ல நல்ல ப்ரொஃபைல்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இங்கே நிறைய பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இதே மாதிரி நீங்கள் விதைச்சு அவங்க செடியாகி மரமாக இருக்காங்க. உங்களோட வியர்வையில் வளர்ந்தவர்கள் நாங்கள். உங்கள் அனைவருக்கும் பெற்றோருக்கு ஒரு கரவொலி எழுப்பி வலைப்பட்டியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே நிமிஷம். இப்போ இந்த காலத்தில் வந்து இந்த காலத்தில் வந்து நிறைய டைவர்ஸ்லாம் நடக்குது. 25 வருஷம் முன்னாடி நாங்கள் வேலை பார்க்க ஆரம்பித்தப்போ வந்து 20-30% தான் பெண்கள் வேலை பார்த்தாங்க. இப்போ ஒரு 60% வேலை பார்க்குறாங்க. இன்னும் ஒரு 5 வருஷத்தில் நம்ம பிள்ளைங்க வந்து 80% வேலை பார்ப்பாங்க. ஸோ இந்த மெசேஜ் வந்து 15 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்க லேடிஸ்க்கு சொல்கிறேன், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்காக நான் அந்த தகவல் சொல்கிறேன். என்னென்னா, என்னோட லைஃபோட சீக்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். 1னா என்னென்னா, ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு இலக்கை நோக்கி போகணும். 2 எதுக்காக சொல்கிறோன்னா, நான் இப்போ இப்படி பண்ணுறேன் இல்லை இப்படி பண்ணுறேன்னா சத்தம் வர்றதில்ல, கீழே இறக்கி 2 கை சேர்த்து பண்ணோன்னா சவுண்ட் வரும். அதே மாதிரி தான் ஒரு குடும்பம் என்ற போது ஒரு கணவனும் மனைவியும் இருவரும் இணைந்து குழந்தைகளை இலக்காக வைத்து ஒரு கோலை நோக்கி போகணும். ஒரே ஒரு 3 லெட்டர் வேர்டு வைக்கணும். 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பெற்றோர் கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, நீ என்ன வேணால் படிக்கலாம், எவ்வளோ பெரிய வேலை வேணால் இருக்கலாம், நீ சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் போய் பேசிட்டு வரலாம், ஆனால் எல்லாம் முடிச்சுட்டு நீ வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த கிரீடத்தை இறக்கி வெளியே வச்சுட்டு ஈகோ என்ற 3 லெட்டர் வேர்டை இறக்கி வீட்டுக்குள்ளே வச்சுட்டு உள்ளே வந்து ஒரு தாயாய், ஒரு மனைவியாய், ஒரு மருமகளாய், ஒரு மகளாய், ஒரு அண்ணியாய், பெரியம்மாவாய் உள்ள வீட்டுக்குள்ளே போ. அதே 25 வருஷமாக வச்சுருக்கோம். ஏன்னா இந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு வந்து நான் பெரிய ஆள் கம்பெனியில் அப்படின்னு அதை வந்து இங்கே கொண்டு வந்தோம்னா வேலைக்கே ஆகாது. அப்போ வந்து நம்மளோட பணிவை தான் பண்ணணும். ஆட்சிக்கு பின் செட்டியார் என்பது அந்த காலம், செட்டியாருக்கு பின் ஆட்சி என்பது அந்த காலம். செட்டியாரோடு இணைந்து ஆட்சியும் பயணித்தால் நம் வலைப்பட்டியை 10 வருடங்களில் உலகமே திரும்பி பார்த்து மரியாதை செய்யும் என்று கூறி வாய்ப்பளித்த எனக்கு முத்து அண்ணனுக்கும் எங்களை வழிநடத்திய PLK அண்ணனுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. ஸோ அருமையான பேச்சு அம்பாள் சரவணன் அவர்கள். அவங்க சொன்னாங்க பிரமிட் மாதிரி இருக்கணும், அது ஐடியில் வேலை பார்க்குறவங்க. பிரமிடுங்கிறது கீழே பெருசாக இருக்கும், மேலே கூர்மையாக இருக்கும். கீழே இருக்கும்போது நம்ம நேர்மை, கடின உழைப்பு மற்றும் சிம்பிளாக இருப்போம், ஹம்பிளாக இருப்போம் நகரத்தார். நம்ம அதனால தான் கீழே முதல்ல பாஸ் ஆகிடுறோம். நம்மளை வேலைக்கு சேர்க்குறவங்க இவங்க நம்பிக்கையானவங்க, இவங்க கடின உழைப்பு கொடுப்பாங்க, நேர்மையாக இருக்காங்க, சிம்பிளாக இருக்காங்கன்னு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் மேலே போக போக மாற்றங்கள் வேணுங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சாதுவாக இருந்தால் நம்ம மேலே வர முடியாதுன்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, பாடி லாங்குவேஜே மாறணும். நார்த் இந்தியாவிலேருந்து வந்து நம்ம இதில் 0.5% கூட தெரியாமல்
ஆனால் அவன் வந்து டாப் போஸ்டெல்லாம் பிடிச்சிக்கிறான். அவன் பாடி லாங்குவேஜ், அவன் இன்ஃப்ளூயன்ஸே வேறையாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நீங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கிட்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து அந்த நிறுவனத்தில் மேலே வரக்கூடிய ஒரு கோ கெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட் ஒர்க்கு பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்காமல் இஷ்டப்பட்டு ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக உழைக்கணும்னு சொல்கிறாங்க. டைம் ரொம்ப எசன்ஸு. ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ 6 மாதத்தில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டை 4 மாதத்தில் முடிக்க சொல்கிறான். 4 மாதத்தில் முடிக்க வேண்டியதை 2 மாதத்தில் முடிக்க சொல்கிறான். அதுக்கு என்ன டெக்னாலஜி இம்பார்ட்டண்ட்டு. டெக்னாலஜி நம்மளே மொபைல் ஃபோனில் இவ்வளவு பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐடி கம்பெனிக்கு எவ்வளோ டெக்னாலஜி அதை கற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. ரிஸ்க் டேக்கிங் கண்டிப்பாக இருக்கணும். அதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கோம். நகரத்தார் இப்போ ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. அவங்க சொல்கிறாங்க, நம்ம இப்போ வெளிநாட்டுக்கு போகிறோம், நம்ம வெளிநாட்டை பற்றி தெரியல, இல்லை ஒரு டெல்லிக்கு போகிறோம், அந்த ஆஃபீஸோ இல்லை அந்த இடமோ தெரியாத இடத்துல தான் நீங்கள் நல்லா ஷைன் பண்ண முடியும், நீங்கள் நல்லா வேலை பார்க்க முடியும், நல்லா ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மாற்றம் தான் கண்டினியூஸாக இருக்கணும். எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயந்தான். மாற்றம் ஒன்று தான் மாறாதது. நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கணும். அருமையான விஷயத்த சொன்னாங்க. செட்டியாருக்கு பின் ஆட்சி, ஆட்சிக்கு பின் செட்டியார் விட்டுட்டு செட்டியார் ஆட்சி இணைந்து செயல்படணும். அதான் இன்றைய மாற்றம். அப்டேஷன் கண்டினியூ பண்ணணும். நீங்கள் அது ஐடி செக்டரில் எடுக்கிறீங்க, ஒரு ஷார்ட் கோர்ஸ், ஒரு 15 நாள் கோர்ஸு, ஒரு புஸ்தகம் வாங்கி படிக்கணும், இது ஒரு 5000 ரூபா, இது வேஸ்ட்டு, நம்ம இன்டர்நெட்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒதுங்கக்கூடாது. எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்தந்த அப்டேட் பண்ணிக்கணும் உங்கள் நாலேஜன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். சின்ன சின்ன செலவு, அதனால் கிடைக்கக்கூடிய எக்ஸ்போஷரும் ஒரு மெச்சூரிட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் எல்லா இதையும் எடுக்கணுன்றாங்க. கடைசியாக ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொன்னாங்க. சார், அது மாதிரி செய்யக்கூடியது செலவாக நினைக்காதீங்க, அது உங்கள் வாழ்க்கையில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சிக்கோங்க, அது உங்களுக்கு திருப்பி பலனை கொடுக்கும் அப்படின்றாங்க. நிறைவாக அவங்க இந்த சப்ஜெக்ட்லேருந்து வெளியில் போய் டைவர்ஸை லிங்க் பண்ணி டைவர்ஸ் ஆகாமல் இருக்கிற காரணம் என்ன சொல்கிறாங்க. டைவர்ஸுக்கு பெண்கள் படிக்கிறாங்க, சரிக்கு சமமாக கேள்வி கேட்குறாங்க, அதனால தான் டைவர்ஸ் வருது. அது அல்ல. நம்ம ஆண்கள் ப்ராபப்ளி ஒரு அடக்கி ஆள்கிற ஒரு சிந்தனையில் இருந்திருப்போம் அந்த காலத்தில். இப்போ அவங்க படித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நம்மளை விட இல்லை நமக்கு ஈக்குவலாக விவரம் தெரியுது. அப்படிங்கும்போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணி 2 கையும் சேர்ந்து கை தட்டினா ஓசை வர மாதிரி 2 கையும் இணைஞ்சா வெற்றி அதிகம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி. எனி கொஸ்டின்ஸ், அவங்களுக்கு ஏதாவது கேள்விப்பட்டிருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ளீஸ். நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஷார்ட்டாக இருக்குது. இன்னும் ஒரு ஸ்பீக்கர் இருக்காங்க வித்தியாசமான ஒரு கோணத்தில் பேசுகிறதுக்கு. அம்பாள் அவர்கள்ட்ட இந்த ஐடி துறையிலையோ இல்லை ப்ரொஃபஷனை பற்றியோ அவங்க பேசின சம்மந்தமாக இல்லை இல்லாத விஷயங்கள் எதாவது இருந்தால் உடனே கேளுங்க. ஐடி துறையில் வேலை பார்க்குற நம்ம பிள்ளைகள்லாம் அதிகமான கடினமான உழைப்பு மூளைக்கு கொடுக்குறாங்க, உடம்புக்கு இல்லை. மூளைக்கு அதிகமான ஓய்வும் கொடுக்கணும். அதுக்கு வேலை மாத்திரம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் உடம்பு சோர்வாயிரும். அதனால் பல பிரச்சனைகள் வரும். அப்போ இந்த மூளைக்கு ஓய்வு கொடுக்கறதுக்கு எந்த மாதிரி அவங்க செயல்படணும், அப்போ தான் நெக்ஸ்ட் டேக்கு அந்த மூளை பிரிஸ்காக ஒர்க் பண்ண அவங்க சாதனை பண்ண முடியும். அதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ணே. டாக்டரோ ஒரு கவுன்சிலரோ ஒரு கம்பெனிலே நியமித்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பேசணும்னு தோணும் போது இவங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்லிடுவோம். அவங்கக்கிட்ட என்ன பேசுகிறாங்கங்கிறது வேறு யாருக்கும் தெரியாது. அவங்க ட்ரெயின்டு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர்ஸாக இருப்பாங்க. ஹெச்ஆர் நாங்கள் பேச முடியாது, ஒரு லெவலுக்கு தான் நாங்கள் பேச முடியும். ஸோ அந்த நம்பர்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. சில டைம் வாரத்துக்கு ஒரு தடவை அவங்கள கம்பெனியில் ஒரு கான்ஃபிடென்ஷியலான ரூமில் இருக்க சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபன் ஆக்டிவிட்டீஸ் ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்போம். மூணாவது இப்போ யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி கம்பெனிஸ்லேயே யோகா ரூம் க்ரியேட் பண்ணிவிட்டு காலையில் யோகாவோ மெடிடேஷனோ பண்ணிவிட்டு ஒர்க் ஆரம்பிக்கிற மாதிரி சொல்கிறோம். நாலாவது பார்த்தீங்கன்னா இப்போது வாக்கத்தான் அப்படின்னு சொல்லி காம்படிஷன்லாம் நிறைய பண்ணுறோம். என்னென்னா நிறைய நடக்கணும், ஃபிசிக்கலாக அவங்க லேப்டாப் கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போட்டி மாதிரி கம்பெனியில் வச்சுட்டு எந்த மேனேஜருக்கு கீழே இருக்கிறவங்க இந்த 15 நாளில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்க, நீங்கள் அந்த வாட்சை கட்டிட்டு அந்த நம்பர் எடுத்து எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அட்லீஸ்ட் அவங்க டெஸ்க்கை விட்டு எந்திரிச்சு நடக்கிறதுக்காக பண்ணுறோம். ஸோ புதுவிதமாக நிறைய வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். என்ன இல்லை வலையப்பட்டியிலே ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாதா? வலைய கம்பெனி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா சொல்லுங்கன்னு ஐடியா பண்ணி கொடுத்துடலாம். இவ்வளோ பேர் இருக்காங்க, நிச்சயம் பண்ணுவாங்க, எல்லாரும் சேர்ந்தே பண்ணலாமே. ஜோஹோன்னு ஒரு கம்பெனி தென்காசியில் அவர் அமெரிக்காலலாம் இருந்துட்டு வந்திருக்காரு, ஸ்ரீதர் வேம்போன்னு சொல்லிட்டு. இப்போ ஐடி கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா லாஸ்ட் 1.5 வருஷமாக ஆட்ரிஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ சிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் சீக்கிரம் கம்பெனியை விட்டு காசுக்காக அடுத்தடுத்த கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணுறாங்கன்ட்டு
டயர் 2 டயர் 3 சிட்டிஸில் ரெக்ரூட்மெண்ட் வந்து ஒரு 18 மாதமாக அதிகமாக நடக்கிறது. நாங்கள் மதுரை, திருச்சி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் அந்த மாதிரி போய் ரெக்ரூட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். வந்து அவங்க இந்த ஊரில் வந்து சென்னையிலையோ பாம்பேலையோ செட்டில் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கொடுத்து ஒரு கிராமத்துலேருந்து எப்படி சிட்டிக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்து பண்ணுறோம். பட் அதுக்கு அடுத்த நிலையாக நிறைய கம்பெனிஸ் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டயர் 2 டயர் 3 சிட்டிஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம இன்டர்நெட் பேண்ட்விட்த்லாம் வந்து யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பண்ணலான்னு. நான் கேட்குறது சிட்டிலேருந்து கிராமத்துக்கு வரணும்னு சொல்கிறேன். நீங்கள் கிராமத்துலேருந்து சிட்டிக்கு போகிற சொல்கிறீங்க. அதான் அது வந்து கட்டாயம் ஆரம்பிக்கலான்னு. மாமா, உங்களை மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் யூத் நீங்கள் வந்து ஐடியாஸ் வச்சுருந்தீங்கன்னா மொபைல் ஆப்லேருந்து ஏஐலேருந்து நம்ம வலையப்பட்டியிலே பண்ணலாம். பண்ணக்கூடிய சாத்தியங்களும் இருக்குது. இதில் என்னென்னா பண்ணக்கூடியவங்களும் பணம் கொடுக்குறவங்களும் ஒன்றாக சேரணும். இது ஒரு தொடக்கமாக வச்சுக்கலாம். இது வந்து ஆக்சுவலி நல்ல ஐடியா. இது பண்ண முடியும். ஆனால் நீங்கள் யூத் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். இந்த ஐடியாஸ் இருக்குது, இந்த ஆப் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமில் இன்குபேஷன் சென்டர் மூலமாகவும் இதுவும் மூலமாகவும் உங்களுக்கு எல்லா சப்போர்ட் ஃபண்டிங் அண்ட் ஐஐடி அகாடமிஷியன்ஸுடைய சப்போர்ட்டு ஹெல்ப் கைடன்ஸுக்கும் ஏற்பாடு பண்ணுறதுக்கான எல்லா வசதிகளும் இருக்குது. இது என்னென்னா எல்லாரும் சேர்ந்து வந்து இதை ரெடி பண்ணணும். பேசிட்டு இந்த ஃபங்க்ஷனோட போயிட்டோன்னா அப்புறம் ஐடி கம்பெனி வலையப்பட்டியில் வராது. எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. தேங்க்யூ. வணக்கம். எனக்கு கேள்வியெல்லாம் இல்லை. அம்பாள் சரவணன் ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க. பாராட்டுதல் அவங்களுக்கு. ஏன்னா நான் பிஸ்னஸில் இருக்கிறனால எனக்கு ஐடி பற்றி அவ்வளோ தெரியாது. ஐடியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கருத்துக்களை பரிமாறிட்டேன். ரொம்ப பிரமாதமாக ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. நன்றி. நிறைவாக இந்த கூட்டத்தில் திரு நடராஜன் குமரப்பர் பற்றி ஒரு சிறு தொகுப்பு. அவங்க மதுவன் செட்டி வீடை சேர்ந்தவங்க. இஸ் a mechanical engineer by profession and holds a master degree in manufacturer, another product of BITS Pilani. ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், வேறு யாராவது இந்த கூட்டத்தில் வந்து பிட்ஸ் பிலானியில் படித்தவங்க இருக்காங்களா? ஓகே. BITS Pilani and also a gold medalist from Great Lakes of Business Management for Leadership Program. And also added to his credit, he is an Fulbright scholar, having done his global leadership program from Carnegie Mellon University at Tepper School of Business, Pittsburgh, USA. He is currently the Senior Vice President, Head of Operations at Murugappa Group, working for Carborundum Universal Limited. He has a vast experience in the field of manufacturing, projects, planning, and people development and operational management experience with expertise in continuous process and discrete manufacturing lines. Handled various greenfield projects in setting up factories and major investments. Key strength வந்து operational excellence, action focus, creating shared vision, developing and engaging people, relationship building, innovator and mentoring. ரொம்ப ஒரு அருமையான பதிவாக இருக்கும். இது தயவு பண்ணி எல்லோரும் ஆழ்ந்து கவனிக்குமாறு கேட்டுக்கிறோம். ஸோ எப்போவுமே வந்து நாங்கள் பிளான் பண்ணி எல்லாம் வச்சுருப்போம். ஆனால் ஹெச்ஆர் டீம் வந்து எப்போவுமே அதை முடிச்சிருவாங்க, எங்களுக்கு முன்னாடியே முடிச்சிருவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே மேனுஃபேக்சரிங் டீம் ஒரு ஆப்ரேஷன்ஸ் டீம்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படும் என்ன எப்படி பண்ணுறதுன்னு. பிகாஸ் அவங்களே வந்து எல்லாத்தையும் பாதி எடுத்துடுவாங்க, எல்லா டாபிக்ஸும் அவங்களே எடுத்து பேசிடுவாங்க. ஸோ ஹெச்ஆர் டீம். ஸோ இட்ஸ் ஜோக்ஸ் அபார்ட். So really it was a good inspiration talk and really a motivating speech by both Uma and Ambal. So now last time ஒரு 15 days-ஆக we had some discussion. நாங்கள் 4 பேரும் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அப்புறம் முத்தனனும் ஆவிச்சனனும் கேட்டாங்க, ஸோ why can't you people discuss among yourself and come to a conclusion? ஸோ நான் வந்து கேட்டேன். Then we had a lot of debates going on. அப்புறம் நான் சொன்னேன், நான் எல்லாரும் மற்றதை பேசுறதை விட why can't I share my success stories of how becoming a senior vice president operations after a long gap of around 27 years in the field of mechanical engineering. எல்லாரும் போலையும் எனக்கு ஒரு ட்ரீம் இருந்தது to get into a good job. So started my career in 1996 as a mechanical engineering. Small tool room engineering I went and joined and I took a good exposure there. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கற்றுக்கலாம், நிறையா கற்றுக்கலாம். பிகாஸ் யூ நோ த நுவான்சஸ். அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை வந்து எப்படி அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றதை வந்து உங்களுக்கு ஈஸியாக நம்ம வந்து வி கேன் டேக் இட் இட் இஸ் அ குட் டேக் அவே.
நான் வந்து இனிஷியல் என்ன பண்ணேன், போய் ஜாயின் பண்ணும்போது டிசைனில் ஜாயின் பண்ணேன். பட் ஐ செட் அண்ட் செட் டு தி பாஸ் ஆஃப் தட் கம்பெனி செட், சார் ஐ வாண்ட் டு ட்ராவல் டு அக்ராஸ் ஆல் கஸ்டமர்ஸ். அப்படி பண்ணும்போது தான் நான் என்ன பண்ணேன், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் பாடியில் இருந்தது. ஸோ அப்போ வந்து லிட்டில் ஆர்ட்ஸ், பிரிட்டானியா லிட்டில் ஆர்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து பேக்கிங் பர்சன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சரி வி வாண்ட் டு கம் அவுட் வித் டிஃப்ரெண்ட் ப்ரொபோசல்ஸ் ஆஃப் பேக்கிங். ஸோ அதனால் வி வாண்டட் அ மிஷின் ஆஸ் வெல் அஸ் அ கட்டர் டு டூ இட். ஸோ வி வெண்ட் பேக் டு தி ஃபேக்ட்ரி. ஸோ வி ஆல் டிஸ்கஸ், வெரி ஸ்மால் டீம், அந்த ஸ்மால் டூல் ரூமில் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மால் டீம். ஸோ வி கால்ட் அவர் ஆல் தி எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ஆல் தி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். அங்கே வந்து பார்த்தோன்னா அப்போ தான் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் வந்து காலேஜ் விட்டு போகும்போது யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் தட் யூ டோன்ட் நோ நத்திங். இஃப் யூ ஆர் திங்கிங் தட் யூ ஆர் நோயிங் எவ்ரி திங், தென் யூ வில் எண்ட் அப் வித் அ ப்ராப்ளம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ் கேம் ஃப்ரம் தி பீப்புள் ஹூ ஹேட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேர் வி டெவலப்ட் அ ஜிக்ஸாக் கட்டர். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி கடையிலையோ இல்லை ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கார்லாண்ட் பேக்கிங் சொல்லுவாங்க. அது அப்படியே தொங்க போட்டிருப்பாங்க, அது கிழிச்சு வர்றதுக்கு, அந்த கிழிக்காததுக்கு பண்ணது தான் அந்த நைஃப் வந்து நாங்கள் ஒரு ஸ்மால் டூல் ரூம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் பண்ணி போனது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு ஐ தாட் ஐ ஷுட் நாட் கண்டினியூ இன் தட் கம்பெனி ஃபார் அ லாங் டைம், பிகாஸ் ஐ திங்க் ஐ ஹவ் டு கெட் இன் டு அ பிகர் ஆர்கனைசேஷன். ஸோ இட் வாஸ் அ ட்ரீம். Then one thing which I decided is that I will not touch my father's pocket after completing my engineering. So this is a good example which I set for myself, and also I request all the parents here, dayavu panni don't pamper your children by giving money when they go to the work. It's an humble request. Please allow them to explore the world. They will know what are the difficulties, then only they will understand what is the real problem in the world. ஏமா நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது we pamper everything. காலையில் எந்திரிச்சோன்னா we ensure that they are well dressed, ஸ்கூலுக்கு பஸ் வருதா எல்லாமே பார்த்துட்டு போனதுக்கப்புறம், so they expect the same thing. For example, I went lot of interviews போவேன், நிறையா காலேஜஸுக்கு, டோட் காலேஜஸ் போவேன். டோட் காலேஜஸும் அப்போ டோட் காலேஜஸும் போக ஆரம்பித்தோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் இன்டர்வியூ பண்ணும்போது எவ்ரிபடி ஃபெல்ட் தட் தேர் ஃபாதர் ஷுட் சப்போர்ட் டூரிங் தி ஒர்க் ஃபார் இனிஷியல் அட்லீஸ்ட் 5 years. ஐ ஆஸ்க் தெம் ஒய். ஸோ தட் இஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட இருக்கும்போது நான் எடுத்தேன்னு வச்சுங்க, தென் தே வில் எக்ஸ்பெக்ட் மீ டு நர்ச்சர் தெம் அட்லீஸ்ட் ஃபார் 6 to 7 years கண்டினியூஸ்லி. ஸோ என்னென்னா இவங்கெல்லாம் ஸ்டார் பர்ஃபார்மர்ஸாக வரமாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி டெக்னிக்ஸ் தட் வி யூஸ் இன் செலக்டிங் த பீப்புள் டியூரிங் தி இன்டர்வியூ பேனல். Then I joined Parry Confectionery Limited because of the innovation that we did in a small tool room industries. Then I got a job in Parry Confectioneries Limited where they make this coffee bite, Lacto King and Eclairs அந்த கம்பெனியில். So I was a mechanical engineering. So the president of the company said that, Natarajan, you have to be in the engineering department. I said, sorry sir, I had learnt about engineering, so which I will learn across the processes, so please give me a process engineering. He said, it's a food technology, you cannot handle it. I said, please give me, I will handle it. So என்ன சொன்னேன்னா, மேடம் சொன்ன மாதிரி, அம்பாள் மேடம் சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் நான். ஸோ ஏன் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஏன் வந்து ஃபுட் ப்ராசஸிங் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, ஸோ தென் ஐ ஜாயின்ட் தி ப்ராசஸ் டிபார்ட்மெண்ட். நான் வந்து 6 months full day and night I was able to learn how the confectionery is made, right from the mission building என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு, அதே மாதிரி how the confectionery is getting made out of it என்றதை வந்து ஈஸியாக I was able to tackle it. Then I got an opportunity saying that, Natarajan, you be the production head. I said, okay, I will become the production head. So I started my career as a mechanical engineering design, then I went into the processing, then as a food technologist, then I came into production. So production was a challenge because I have to handle people. So 4 M சொல்லுவோம் நாங்கள் எப்போவுமே, மென், மெட்டீரியல், மெத்தட் அண்ட் மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது மற்ற 3 நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் பிகாஸ் நம்ம இன்ஜினியரிங்கோட பேசிக் ஸ்கில்ஸ் இருக்கனால we ஹேண்டில் பண்ணிக்கலாம். பட் மென் ஹேண்டில் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஸோ நான் இந்த அரங்கத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஐ ஹவ் ஹேண்டில்டு மெனி யூனியன் மீட்டிங்ஸ், நிறைய தலைவரோட உட்காந்து பேசியிருக்கோம். அப்போல்லாம் எனக்கு இந்த பயம் வரல. பட் வென் ஐ என்டர்ட் இயர், ஸோ ஐ காட் பட்டர்ஃப்ளைஸ் இன் மை ஸ்டமக். ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு, இவ்வளோ பேர்கிட்ட பேச போகிறோன்னு. பட் இதே ஒரு யூனியன்ட்டையோ ஒரு தலைவர்கள்ட்ட பேசும்போது இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ பிகாஸ் ஐ ஹேட் தட் எக்ஸ்பீரியன்ஸ்
I gained it only through experience. அவங்க அடிப்பட்டதை நான் கற்றுக்கிட்டேன். அதில் ரிஸ்க் எடுத்தேன் நான். யூனியன் டிஸ்கஷன் வரும் எல்லாமே வந்து, பிகாஸ் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நார்த் யூனியன் இருக்கும், நார்த் சைட் யூனியன். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் யூனியன், எல்லாம் கம்யூனிஸ்ட் யூனியன், 66 years old union. So it was not an easy task. So then I got an opportunity. Then I said, so I'll become the production head. Then they said, okay, so Natarajan, after you getting into the process, and so we were able to see the production figures getting up. So why can't you just get transferred to some other companies? Then I said, why can't you give me a material science business? Then I joined Carborundum Universal Limited. So நான் வந்து ஜாயின் பண்ணது வந்து இங்கே வந்து முட்டாய் தயாரிக்கிற கம்பெனி. பட் Carborundum Universal வந்து இஸ் என்டையர்லி அப்ரெசிவ் இண்டஸ்ட்ரீஸ். ஃபுல்லாக மட் இருக்கும், அப்ரெசிவ்ஸ் மட்டுன்னு இருப்பாங்க. ஸோ ஃப்ரம் அ ஸ்வீட் டு சாண்ட். Then I decided, okay, so let me join and understand metallurgy part of it. So metallurgy வந்து பார்த்தீங்கன்னா mechanical engineering will be only one portion of it, but the entire business starts with the metallurgy. So then we started metallurgy. Then I gained experience in lot of processes there, and I was able to handle it. So அப்போ வரும்போது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, so you should able to think differently. ஒரே இது வந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா then you will not be growing. மேடம் அம்பாள் மேடம் சொன்னாங்க, so people are getting stuck at 4 to 5 years in the same position. But I decided that I need to grow once in 3 years. So that is the corporate world. Once in 3 years, if you are not growing, then if you are going to stick at that same position, நீங்கள் வந்து கண்டிப்பாக 10 இயர்ஸ்க்கு மேலே க்ரோ ஆக மாட்டீங்க. ஸோ ஐ எம் 27 years of experience. I have got 7 to 8 promotions. So I ensured that I started as an executive manufacturing, then ended up with senior vice president operations as of now. The main thing is that you should understand what is your goal. அதை நான் சொல்கிறேன், அவங்க பசங்க யார் வந்து கேட்டாலும் இல்லை ஐ வாண்ட் டு மூவ் தி கம்பெனி வித்தின் 3 years 2 yearsனா தயவு பண்ணி ப்ளீஸ் ரெக்வெஸ்ட் தெம் டு ஸ்டே ஃபார் 3 to 4 years. ஏன் சொன்னேன்னா, ஃபஸ்ட் இயர் அவன் உள்ளே என்ட்ரா பண்ணும்போது ப்ராசஸை கற்றுக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகும். 2வது கல்ச்சரை கற்றுக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். 3வது அவன் இறங்கி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு 3 வருஷம் ஆகும். இது 3 ஃபுல் ஃப்ளெஜ் ஆனால் தான் 4வது வருஷம் இல் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம். பட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா many people are jumping. ஒரு 10 yearsல they would have jumped 4 jobs. இப்போ இன்டர்வியூ பேனலில் பார்த்தீங்கன்னா we will not be able to take them. So I am just giving a hint that please instruct our children that they should stick on to the job at least for a certain period of 5 years, 3 to 5 years. நான் வந்து சொல்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், because there is an experience that we have gained. 4 to 4 years, 3 to 4 years ஒரு கம்பெனியில் இருந்ததுன்னா then his knowledge levels will be higher than the experienced person who comes out with different categories. அதே மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸ்ப்ளோர் தி அன்னோன் சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து மேனுஃபேக்சரிங் கூடாது. ஸோ தென் ஐ டுக் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஹேண்ட்லிங் பர்ச்சேஸ், தென் ஐ டுக் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஹேண்ட்லிங் ப்ராஜெக்ட்ஸ், ஐ டுக் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் ரிலையபிலிட்டி, குவாலிட்டி. ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ எக்ஸப்ட் ஃபைனான்ஸ் I was able to take it because finance was not my domain and I only some certified people have to handle it. So இந்த என்ன சொல்கிறேன்னா, each and every stage you should understand where is your concern and where is your strength. So let's work on those strengthன்றதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா every 3 years you will be able to see a different platform and different processes coming to your career growth. இன்னொன்று வந்து ஒரு டோன்ட் லிமிட் யுவர் நாலேஜ். ஸோ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு என்ன சொல்லணும்னா, இட் டஸ் நாட் லிமிட் யுவர் நாலேஜ். தென் ஐ செட், ஐ வென்ட் டு தி மேனேஜ்மெண்ட், ஐ செட் தட் ஐ வாண்ட் டு கெட் இன் டு அ லீடர்ஷிப் ப்ரோக்ராம், ஸோ கேன் யூ ஹெல்ப் மீ அவுட். ஸோ தென் வி கேம் அவுட் வித் அ ப்ரொபோசல் அண்ட் ஐ வாஸ் செலக்டட் இன் கிரேட் லேக்ஸ் ஆஃப் I was selected in Great Lakes. Then I did my leadership program where I learnt all the nuances of a leadership program. Then fortunately I was able to get one thing. Out of the 14 students, out of the 14 people from India, I was the one got selected from Fulbright because of the experience and the job knowledge which I acquired during my entire tenure. So it was a 14 people from India and 14 people from all over the world. So 28 people, we landed up in US in Carnegie Mellon University, Tepper School of Business, and we learnt about the global leadership program there. அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் வந்து we had some lot of confidence. ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொன்னாங்க. ஸோ அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் how it gets developed, once you just experiment, how you iterate it, you will be getting into it.
And one is 7 things you just keep in your mind. ஸோ எல்லா நம்ம சில்ட்ரன்ஸுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஒன்று வந்து intellectual humility, இன்னொன்று வந்து confront the brutal facts. So we should ensure that whatever wrong, please go and do it. Another one is the beginner's mind. As I said, we should say that I don't know anything. I should keep my learning curve increasing day by day and focus on fundamentals. Fundamentals வந்து ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா you will be able to reach any position and any levels. Another வந்து focus on the where the value is added, please focus more on the areas. So 5 things which we learned I have to keep in mind is one வந்து integrity, இன்னொன்று வந்து passion, இன்னொன்று வந்து respect, இன்னொன்று வந்து quality, இன்னொன்று வந்து responsibility. இந்த 5 லைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது இந்த 5 லைட்ஸ்ன்னு சொல்லி தான் நாங்கள் குரூப்பில் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இன்னொன்று வந்து integrity. நீங்கள் சொல்லதுனா செட்டியார் வந்து எப்பவுமே இன்டெகிரிட்டியாக இருப்பாங்க. ஏன்னா பிகாஸ் nobody will question us. So we will not allow us to question our integrity. Second one is the passion that what you do to your work. மூணாவது வந்து respect. You respect others, they automatically will get the same respect. Another is on the quality of the work that you do. And fourth one is the responsibility. And finally, I'll just close it up with a small thing. So if anybody is willing to do entrepreneurship, so there are some few assumptions that we need to look into it. One is on the environmental. So what is the environment that we are going to see the area of entrepreneurship that we are going to look, because it's a VUCA world. ஒன்று வந்து அன்சர்டனிட்டி நிறையா இருக்குது. ஸோ அதனால் கரெக்டான என்விரான்மெண்ட் அந்த தேர்ந்தெடுத்து தான் அதில் வந்து பிஸ்னஸில் இறங்க முடியும். ஸோ வாட் அபவுட் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் அவர் தி சொசைட்டிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், சொசைட்டி என்ன நம்ம எதிர்பார்க்குது, என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு எதிர்பார்க்கணும். இன்னொன்று வந்து மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணணும். ஏமா வந்து ஹவு வி வில் பி அன் ஐடென்டிட்டி டு தி கஸ்டமர்ஸ் and what would be our values and what would be our behaviors, and likewise what would be the expectation of the customers. Likewise நம்ம என்ன பண்ணோம், காம்படிட்டர்ஸ் வந்து அவனோட வேல்யூ என்ன, அவனோட பிஹேவியர்ஸ் என்ன. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுட்டு நம்ம இறங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அப்புறம் வந்து how do we consider our காம்படிட்டர்ஸ் வந்து if you do X they will do 3X. ஸோ entrepreneurship ஸ்டார்ட் பண்ணும்போது we should ensure that we should be prepared for the VUCA world. Again திருப்பி VUCA worldனா volatile, uncertainty, complex and ambiguity. ஒன்று வந்து டெக்னாலஜி. ஸோ அம்பாள் மேடமும் உமாவும் ஆட்சி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ லாட் ஆஃப் டெக்னாலஜி இஸ் கம்மிங். ஸோ வி ஹாவ் டு கீப் அப்டேட்டிங் ஆர் டெக்னாலஜி அண்ட் ஜஸ்ட் கீப் போஸ்டிங் அஸ். அண்ட் ஹவு வில் வி டேக் கேர் ஆஃப் த பீப்புள். ஸோ இதுதான் மெயின் அசட்ஸ். த பீப்புள் ஆர் தி மெயின் அசட்ஸ். நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறவங்கள ஹவு யூ ஆர் கோயிங் டு மோட்டிவேட். If you motivate, you will grow, and if they grow, you will also grow. So this is really a success story which I underwent, and also I ensure my team is getting upgraded. ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு பண்ணி please ask your children not to touch their father's pocket once they complete the engineering. So then only they will have the self-esteem and also know the structure, how the world is. So thanks for the opportunity. And thanks Avaji Annan and PLK for supporting us. சாரிங்க, எனக்கு தெரியும் ஒரு 15 நிமிஷம் ஓவர் ஷூட் பண்ணுறோம் டைமை. தயவு பண்ணி கடைசி 5 நிமிஷம் தான், கொஞ்சம் என்னை அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்ஸ் நடராஜன் ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்கக்கிட்ட முக்கியமாக 2-3 விஷயத்த திருப்பி சொன்னார். ஒரே விஷயத்த, அப்பா பாக்கெட்டில் கை வைக்காதீங்க, நீங்கள் தனியாக சம்பாதிங்க, ஐடி ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபேமிலி பிஸ்னஸில் வந்துட்டு நிறைய பேர் ஃபேமிலி பிஸ்னஸை முதல்ல நான் டச் பண்ணேன், நிறைவாக சொல்லணும்னு நினச்சேன், டைம் கம்மியாக இருக்குது. முக்கியமாக நான் சொல்லிடுறேன், ஃபேமிலி பிஸ்னஸை பொறுத்தவரையில் நம்ம ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். வர்ற தலைமுறை வந்து அதை எடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகாமல் இன்னொன்று போய் பண்ணுறாங்க. பட் நிறைய வாய்ப்பு இதிலே இருக்குது. இது வந்து ப்ரூவன் பிஸ்னஸ், நம்ம சம்பாதிச்ச பிஸ்னஸ்ஸு. இதை விட்டுட்டு இன்னொன்று போய் பண்ணாமல் இதையே இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க அந்த எக்ஸ்போஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நீங்கள் வெளியில் உங்களை தைரியமாக போய் பண்ணணும்னு சொன்னாங்க. மேன் மெஷின் மெத்தடாலஜியை பற்றி பேசினாங்க. மேனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், மெத்தடாலஜி எப்படி வச்சுக்கணும், மெஷின் எப்படி பண்ணணுங்கிறது 3 இருந்தால் முன்னுக்கு வந்துடலாம். டைவர்சிஃபிகேஷன் முக்கியமாக. நான் கன்ஃபெக்ஷனரியிலேருந்து எப்படி மெஷின் ரூமுக்கு வந்தேன் அப்படிங்கிறத சொன்னாங்க. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, இந்த 3 பேர் பேசுனதில் டேக்அவே வந்து அதிகமாக யங்ஸ்டர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, பட் தாய்மார்களும் மற்றவங்களும் அதிகமாக இருக்கீங்க. மேபி உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை நல்லா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இல்லை அவங்க ஏதாவது மாற்றி சொன்னாங்கன்னா நீங்கள் அதை கருத்தை இப்படி தான் சொல்லலாம்.
அப்படிங்கிறது இதில் பெரிய டேக்அவே. இப்போ நிறைய சுச்சுவேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் முதல்ல சொன்னேன், நம்மளோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும்னு. இப்போ உக்ரைன் வார் நடந்துகிட்ருக்கு, கோவிட் சுச்சுவேஷன் இன்னும் கம்ப்ளீட்டாக முடியலை, அன்ரெஸ்ட் இன் மெனி பிளேசஸ், பாகிஸ்தானில் பிரச்சனை, ஸ்ரீலங்காவில் பிரச்சனை, வேர்ல்டு ஃபுல்லாக பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. அப்போது நம்மளுடைய நாட்டிலையும் அதனுடைய தாக்கம் இருக்குது. இப்போ இந்தோனேஷியாவிலேருந்து ஆயிலை இனிமேல் ஏற்றுமதி டெம்பரரியாக பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆயில் 20%லேருந்து 25% விலையேற போகுது. இதுக்கு அர்த்தம் நம்ம போய் வீட்டில் சமைக்கிற எண்ணெய் ஒரு 10 பாட்டில் வாங்கி வச்சுக்கிறது இல்லை. இதனால் பாதிக்கக்கூடிய பிஸ்னஸஸ் என்னென்ன, அது என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு யோசிக்கிறதுக்கு தான் இந்த பாயிண்ட் சொல்கிறேன். பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக பண்ணணும். அதுக்கெல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன், பட் டைம் இல்லாதனால நான் சொல்லலை. சட்டத்தை மதிக்கணும். சட்டத்தை நம்ம கடுமையாக இருந்தாலோ எப்படி இருந்தாலோ வரி கூட இருந்தாலோ நம்ம பதிஞ்சால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஜோக்காக ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது 2 வீலரில் சிக்னல் ரெட்டு விழுகும்போது கிராஸ் பண்ணி வந்துடுறாரு. போலீஸ்காரர் அந்த பக்கம் நிற்கிறாரு, என்னப்பா நிறுத்தி, ரெட்டு விழுந்திருக்கு, நீ பாடு சிக்னலை பார்க்காம வர்றீங்கன்னு. நான் சிக்னலை பார்த்தேன் சார், நீங்கள் நிற்கிறத பார்க்கல அப்படின்னா. அது மாதிரி தான் நம்மெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அது சரியாக வராது, முன்னேற முடியாது. இன்னொருத்தங்க நிறையா சொல்லுவாங்க, பட் செய்ய முடியாது. இப்போ இவங்கெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்காங்க, அதைத்தான் அவங்கள பேச வச்சுருக்கோம். ஒருத்தர் புத்தகம் எழுதினார், பிரமாதமாக புத்தகம், எப்படி பணம் சம்பாதிக்கலான்னு. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு போய் ஒரு ஃப்ரெண்டு மூலமாக ஃபைனான்ஸ் கேட்டார். ஃபைனான்ஸ் கொடுக்குறவன் நீ புத்தகத்தை படிக்க சொல்லுன்ட்டான். ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்யணும். சொல்கிறது ரொம்ப ஈஸி, தைரியமாக செய்யணும். டூ ஆர் டைன்னு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, செய் இல்லைன்னா சாவு. அது மாறிடுச்சு இப்போ கொஞ்சம். டூ பிஃபோர் யூ டை அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நீ சாகிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டாவது சாவு. முதல்ல செய் இல்லைன்னா சாவு, அடுத்தது சாகிறதுக்கு முன்னாடியாவது செய். இப்போது புது பழமொழி என்னென்னா, நீ செஞ்சுட்டு தான் சாகணும். இதை பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லோரும் வெற்றி பெற நிறைய வாழ்த்துக்கள். பணத்தின் அருமையும் பாசத்தின் வலிமையும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது நம்ம ஐயாக்களுக்கு அது உயிர், அப்பாவுக்கு அது வாழ்க்கை. வாட்ஸ்அப்பில் இருந்தால் எடுத்திருக்கேன். மகனுக்கு அது பொழுதுபோக்கு, பேரனுக்கு அது தொந்தரவு. அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. அதனால தான் பிஸ்னஸை விட்டு போயிட்டோம். எல்லோரும் அதை உயிராக நினைத்து பார்த்தால் அது பெரிதாகி உயிருடன் நின்று கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இன்னொன்றையும் வாட்ஸ்அப்பில் இருந்துச்சு, நல்ல விஷயமா இருந்துச்சு. முதல் முயற்சியில் வெற்றி பெறுபவன் அதிர்ஷ்டசாலி, 2வது முயற்சியில் வெற்றி பெறுவன் புத்திசாலி, 3வது முயற்சியில் வெற்றி பெறுபவன் அனுபவசாலி, 4வதில் வெற்றி பெறுபவன் தைரியசாலி, வெற்றி பெறும் வரை முயற்சி கொண்டே இருப்பவன் சாதனையாளன். இது என்னென்னா, நீங்கள் ஒன்றில் ஃபெயில் ஆகிட்டு ஒதுங்கக்கூடாது, திருப்பி அதை எப்படி பண்ணணுங்கிறதுக்காக. ஏன்னா சேலஞ்சஸ் எப்போ வரும், சேலஞ்சஸ் வரும்போது தான் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், பிரச்சனை வரும்போது தான் உங்களுக்கு வாய்ப்பு வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இது நிறைவாக 10% பேர் இதில் பயனடைஞ்சாவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். எல்லா சப்போர்ட்டும் இவங்க பின்னாடியும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நிறைவாக ஒன்றே ஒன்று சொல்லணும் நம்ம நகரத்தார்களுக்காக, வெற்றி பெறுவதற்கு சனிப்பெயர்ச்சியோ குரு பயிற்சிக்காகவோ காத்திருக்க வேண்டியதில்லை. விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் தேவை. நன்றி, வணக்கம். வளரும் வளையப்பட்டி என்ற தலைப்பில் கலந்துரையாடல் நிகழ்த்திய உங்கள் நால்வருக்கும் மனமார்ந்த நன்றி. தொழில்துறை சார்ந்த பல்வேறு அனுபவங்களையும் அறிவையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இவர்கள் நால்வருக்கும் மரியாதை செய்வதற்காக திரு சிங்கப்பூர் செந்தில்நாதன் அவர்களையும், திருமதி உமா பாண்டியன் அவர்களையும், திருமதி புனிதா முத்து அவர்களையும், திரு SNS நாச்சியப்பன் அவர்களையும் மேடை கழைக்கிறோம். மரியாதை வழங்கியோருக்கும் ஏற்றோருக்கும் மனமார்ந்த நன்றி.